அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நெருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே அப்படின்னு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடுறாரு. இன்னொரு பக்கம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சச்சிதானந்தன் பாடுறாரு. இவங்க பாருங்களேன், தமிழ் மேல தீராத காதல் கொண்டு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆனா இந்த தமிழை படிக்க முடியலும் கஷ்டப்படுற நம்மளாம் எந்த அளவுக்கு அற்ப பதரா இருக்குன்னு பாத்தீங்களா? சரிங்க, வெல்ல முடியும் மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கம். வெல்ல முடியும் தேர்வு 4 எல்லாருமே சிறப்பாக எழுதிருப்பீங்க அப்படின்னு தெரியும். அந்த வெல்ல முடியும் தேர்வு 4க்கான பொதுத்தமிழ் வினாவிடைகளை பார்க்கலாமா? சரி, பாருங்க. முதல் கொஸ்டின், கீழ்காணும் எந்த நூல்களில் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட்ல வந்திருக்கு. என்ன சார் அப்படின்னா, இது வந்து மாப்போசி இருக்காரு இல்லைங்களா, மாப்போ சிவஞானம், மாப்போ சிவஞானம். இவர் வந்து எனது போராட்டம் அப்படின்னு ஒரு தன் சுயசரிதை வரலாற்று நூலை எழுதுறாரு. அந்த எனது போராட்டம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட சிற்றகல் ஒளி அப்படின்ற தலைப்புல தான் இதை கொடுத்துருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா ஞான பிரகாசம் அப்படின்னு பேர். இவருடைய இயற்பெயர் வந்து ஞான பிரகாசம். சரபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவரை சிவஞானி அப்படின்னு அழைக்கிறாரு. அதுதான் என்னன்னு மாறிடுச்சு, சிவஞானம் அப்படின்னு மாறிடுச்சு. சார் இவர் எங்க சார் பிறக்கிறாரு, எப்போ பிறக்கிறார் அப்படின்னா, காந்தி தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை 1906 எங்க நடத்துறாரு, தென்னாப்பிரிக்கால தொடங்குறாரு. அப்போ அதே மாதிரி வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை 1906 தொடங்குறாரு. அந்த 1906 ஜூன் 26 தான் இவர் பிறக்கிறார் இல்லையா? ஜூன் 26 தான் இவர் பிறக்கிறார். எங்க சார் அப்படின்னா சால்வன் குப்பம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறார். சால்வன் குப்பம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. இவர் வந்து மாப்போ சிவஞானம் அப்படின்னு பெயர் மாறுது. இவர் வந்து என்ன சார் அப்படின்னா, இவர் புத்தகத்தை படிக்கிறாராம், தமிழ் புத்தகத்தை. என்ன புத்தகம் சார் அப்படின்னா, புறநானூறையும் சிலப்பதிகாரத்தையும் இவர் படிக்கும்போது, புறநானூறும் சிலப்பதிகாரம் படிக்கும்போது அதில் என்ன சொல்றாங்களா, தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதை படித்த பொழுது என் மனம் இரும்பூறு எய்தியது அப்படின்னு சொல்றாரு. இரும்பூறு அப்படின்னா வியப்படையதான், சரியா, பெருமைப்படுதான். அந்த அளவுக்கு பெருமைப்பட்டேன் நான் இதை படிக்கும்போது அப்படின்னு சொல்றாரு. எது சார் அப்படின்னா ஆப்ஷன் சி, புறநானூறும் சிலப்பதிகாரமும். அதாவது மலையும் கடலும் எல்லையா அமையிறது, ஒரு நாட்டுடைய எல்லையா அமைவது வந்து இயற்கை தவப்பயன் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை தவப்பயன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு 3 ஊர் வந்து நமக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. என்ன சார் அப்படின்னா திருத்தணி ஒன்று, இன்னொன்று வந்து சென்னை நம்மளுடைய தலைநகர் ஒன்று, இன்னொன்று வந்து கன்னியாகுமரி ஒன்று. இந்த 3 இடமும் சரியான பிரச்சனை. இதை வந்து கேரளா கேட்குறாங்க, அதை வந்து ஆந்திரா கேட்குறாங்க, சென்னை தலைநகரம் ஆந்திரா கேட்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது தான் திருத்தணியை மீட்டெடுக்க இவர் என்ன குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு கிடைக்கட்டும், நீ திருப்பதியை கூட வச்சுக்கோ, ஆனால் திருத்தணியை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. தலைநகரை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன சார் வாசகம் அப்படின்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் சொல்றாங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இதுக்கு தான் என்ன கிடைக்குது, சாகித்ய அகாடமி கிடைக்குது. இவருடைய இயற்பெயர் என்ன சார், மாப்போ சிவஞானம் இவருடைய பெயர். இவருடைய இயற்பெயர் வந்து ஞான பிரகாசம் இல்லைங்களா? ஓகே, சரி. இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா புறநானூறும் சிலப்பதிகாரம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன், இப்படி வருது அப்படின்னா அது தொல்காப்பியமா இருக்கும். ஆனால் தொல்காப்பியம் என்ற வார்த்தை இங்கே கொடுக்கல. இவர் படிச்சது புறநானூறும் சிலப்பதிகாரமும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க சார் பிறக்கிறாரு, சால்வன் குப்பத்தில் பிறக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 2வது கொஸ்டின் பாருங்க.
திரும்ப திரும்ப இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோன்னே அதில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? பாரதியார் சொல்கிறா. அதுக்கு கீழவே இந்த வரிகள் இருக்கும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்கிறாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு தமிழின் தொன்மையை போற்றியவர். இவர் வேற என்ன சார் சொல்லுவார் அப்படின்னா, இந்த பாரதத்துக்கு 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புறம் ஒன்றுடையாள் செப்பு மொழி 18 இனி சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாடுற யாரு? பாரதியார். அதுவும் பாரதியார் தான், இதுவும் பாரதியார் தான். வேற என்ன சார் பாரதியார் பாடியிருக்கார் அப்படின்னா, செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பான்னு சொல்றாரு. சொல்லுலே உயர்ந்தது என்னதானா? தமிழ் சொல்லுதானா? அதை வணங்கி படி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பாட்டில் சொல்றாரு. சரியா? அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நாம் தினம் போற்றி வணங்கிடுவோமே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இவருடைய சிறப்பு வரிகள் இல்லைங்களா? சரி, அப்போ மற்றவங்க என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாரதிதாசன் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா, இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது அப்படின்னு சொல்றாரு. இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். நாமக்கல் கவிஞர் என்ன சார் சொல்றாருன்னா, பெற்ற தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க, பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க அப்படின்னு ஒரு பாடல் வரிய பாடுறாரு. சரியா? ஊற்றெடுத்த அன்புரையால், அதான் ஊற்றெடுத்த அன்புரையால் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பாடல். இந்த தமிழ் மொழிக்கு நிகரம் உண்டோ, உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரம் உண்டோ அப்படின்னு இவர் பாடியிருக்காரு. கவிமணி என்ன சார் பாடியிருக்காரு அப்படின்னா, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைதனிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சொல்றாரு. சபைதனிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாமே தமிழ் மொழிக்கு சிறப்பு தர மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க இல்லைங்களா? யார்? பாரதியும் சரி, பாரதிதாசனும் சரி, நாமக்கல் கவிஞர் கவிமணி எல்லாருமே. சரியா? இப்போ இந்த வரிக்கு யார் சார் சொந்தக்காரர் அப்படின்னா பாரதியார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. பழமொழியின் சிறப்பு. பழமொழியின் சிறப்பு இது எங்க சார் நாம் பார்ப்போம்னா, பழமொழி 400 நம்ம பார்ப்போம் இல்லையா? பழமொழி 400 யார் சார் எழுதுறா? பழமொழி 400 யார் எழுதுறா அப்படின்னா, மூன்றுரை அரையனார் எழுதுறாரு. மூன்றுரை அரையனார். நம்ம படிச்சிருப்போம்னா பழமொழி 400ல ஒரு பாடல், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்றாரு. ஆற்றுனா வேண்டுவது இல். இதுல சொல்லக்கூடிய பழமொழி என்ன சார் அப்படின்னா, ஆற்றுனா வேண்டுவது இல். இதுதான் இதுல சொல்லக்கூடிய பழமொழி. இந்த பழமொழியில் என்ன சார் சொல்றாங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் பசி ஆறிடும். ஏன்னா படித்தவங்களுக்கு எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு இது இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆற்றுனா வேண்டுவதில், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அப்போ பழமொழியோடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, விரிவாக சொல்லுவதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, சுருங்க சொல்லுவதா. ஏன்னா விரிவாக சொல்லலை, அவங்க ஒரே வார்த்தை ஒரே வரியில முடிக்கிறாங்க இல்லையா? அப்போ விரிவாக சொல்லுவது கிடையாது, சுருங்க சொல்லுவதானா இருக்கும். பழமையை சொல்லுவதானா அது பழசு சொல்லலை, அது உண்மையை சொல்லுது. அப்போ இதுவும் கிடையாது. பல மொழிகளில் சொல்றாங்களான்னா அப்படியும் கிடையாது. அப்போ என்னதான், சுருங்க சொல்லி விளங்க வைப்பது தான் என்ன சார் அப்படின்னா பழமொழியின் சிறப்பு. சுருங்க சொல்லி விளங்க வைப்பது தான். ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 4வது கொஸ்டின் பாருங்க. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன அப்படின்னா, ஐகார குறுக்கமா, ஔகார குறுக்கமா, மகர குறுக்கமா, ஆயுத குறுக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. குறுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். குறுக்கம் அப்படின்னா தன்னுடைய ஒளி அளவுல இருந்து குறைஞ்சி ஒளிச்சிச்சுன்னா அது குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தன்னுடைய ஒளி அளவுல இருந்து, ஒளி அளவில் இருந்து குறைந்து ஒழித்தால் அது என்ன சார்? குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. குறைந்து ஒழித்தால்
அது வந்து குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐகார குறுக்கம் என்னென்ன சார் அப்படின்னா இது எங்கெங்கே சார் வரும் அப்படின்னா ஐகார குறுக்கம் தனியாகவும் வரும். ஐன்றது எங்கே வரும்? தனியாகவும் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது என்ன எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அதோடைய கால அளவு ஐ அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? இதுவே இது எங்கெங்கே சார் வரும்னா முதல்ல வரும், இடையில வரும், இறுதியில் வரும். முதல், இடை, இறுதின்னு 3 இடத்துலையுமே வரும். முதல்ல வரும்போது எத்தனை மாத்திரை? 1.5 மாத்திரை இல்லைங்களா? அப்புறம் இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது எத்தனை மாத்திரை வருமா? 1 மாத்திரை வருமா? சரிங்களா? இது எதுக்கு சார்? ஐகார குறுக்கத்துக்கு. ஔகார குறுக்கம் வந்து தனியாக வரும்போது அதுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 2 மாத்திரை. ஏன்னா அது நெடில் எழுத்து இல்லையா, அதனால் 2 மாத்திரை. ஆனால் ஔகார குறுக்கம் எங்கே மட்டும்தான் வரும்? முதல்ல மட்டும்தான் வரும். அப்படி முதல்ல வரும்போது நான் படிப்பண்ண ஔவையார், வௌவால் அப்படி படிப்பண்ண அப்படி முதல்ல வரும்போது எவ்வளோ சார் அப்படின்னா 1.5 மாத்திரை அளவு ஒழிக்கும். அப்போ நமக்கு தெரியும் ஆப்ஷன் பி ஔகார குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னா மா என்ற மெய்யெழுத்து அது குறுகி ஒலிக்குது. இம்மு வந்து குறுகி ஒலிச்சிச்சு அப்படின்னா அது வந்து மகர குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா மகரத்தை அடுத்து வகரம் வந்துச்சுன்னா தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்குமா? அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்குமா? இப்போ பாருங்க, அம்மா அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து மகர குறுக்கம் வராது. ஏன்னா இம்மு வந்து அதோடைய அரை மாத்திரையில் முழுசாக ஒலிக்குது. இதே மாதிரி பாடம் படித்தால் இங்கே பாருங்க மகரத்தை அடுத்து பகரம் வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன வராது? மகர குறுக்கம் வராது. இதுக்கு மகரத்தை அடுத்து வகரம், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா வலம் வந்தான் இல்லைங்களா? வலம் வந்தான். மகரத்தை அடுத்து வகரம் வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்னு அர்த்தம்? மகர குறுக்கம் வரும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க வேற எங்க சார் அப்படின்னா போன்மு, மருண். இந்த 2 சுழி எண்ணுக்கும் 3 சுழி எண்ணுக்கும் அடுத்து மகரம் வருது அப்படின்னா அங்கவும் என்ன இருக்கும்? மகர குறுக்கம் இருக்கும். அதே மாதிரி ஆயுத குறுக்கம் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஐகார குறுக்கம் 3 இடத்துலையும் வரும். ஔகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஔகார குறுக்கம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 5வது கொஸ்டின் பொறுத்துக்க. பாணி, சேமங்கலம், தப்பு, பாண்டில், பறை, ஜால்ரா, திமிலை, சைகண்டி இதில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே தனி பொருள் கேட்குறாங்க. இசைக்கருவிக்குமே வேறு பெயர்கள் தான் இதில் கேட்குறாங்க. பாணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா திமிலைன்னு அர்த்தம். பாணினா திமிலை, சேமங்கலம்னா சேகண்டி, தப்புனா தப்படிக்கிறாங்க, பறை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா தப்பு. பாண்டில் அப்படின்னா என்ன சார்னா ஜால்ரா. பாண்டில்னா சாலரா, அதுதான் கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லுவோன்னே. அப்போ பாருங்க 3, 4, 1, 2 எங்கே இருக்குது பாருங்கள்? 3, 4, 1, 2 இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 3, 4, 1, 2. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின். நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடை பூங்கா எங்கே தான்? இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இந்த நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா தான். எங்கே சார் அப்படின்னா திருப்பூரில். இதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா திருப்பூர் என்ன சார்? பின்னலாடை நகரம். திருப்பூர் என்ன சார்? பின்னலாடை நகரம். பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா இதோடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா கோவன்புத்தூர் தான் மருவி என்னன்னு வந்திருக்கு? கோயம்புத்தூர்னு வந்திருக்கு. கோவன்புத்தூர். இங்க அதிகமா என்ன சார் உற்பத்தி பண்றாங்கன்னா விசை பம்ப் இருக்கு இல்லையா? விசை பம்பு அதிகமாக எங்கே சார் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில். அதே மாதிரி மாவு அரைக்கும் இயந்திரம் எங்கே சார் அப்படின்னா கோயம்புத்தூரில். ஈரோடு எதுக்கு சார் ஃபேமஸ் அப்படின்னா மஞ்சள் சந்தைக்கு ஃபேமஸ். மஞ்சள் சந்தைக்கு ஃபேமஸ். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் மலர் அதிக அளவில் எங்கே சார் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா மலர் அதிக அளவு எங்கே சார் உற்பத்தி பண்ணுறாங்க? முதலிடம் வந்து திண்டுக்கல். அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒழுகல். ஒழுகல் அசை பிரித்து வாய்ப்பாடு காண்க அப்படின்னு சொல்றாங்க. அசை 2 வகைப்படும். போன கொஸ்டின்ல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நேர் அசைனா என்ன, நிறை அசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நேர் அசைனா என்ன, நிறை அசை அப்படின்னா என்னன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 தனிக்குறில் மட்டும் வரும், இல்லைன்னா 2வது தனிக்குறில் இக்கு வரும், தனிக்குறில் ஒற்று, 3வது தனி நெடில், 4வது தனி நெடில் ஒற்று. இதெல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன சார்? நேரசை அப்படின்னு சொல்றோம். நிறை அசை அப்படின்னா 1 இரு குறில் வரும், இல்லைன்னா இரு குறில் ஒற்று வரும், 3வது குறில் நெடில் வரும், 4வது குறில் நெடில் ஒற்று வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன சார்? நிறை அசை அப்படின்னு சொல்றோமா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? புளிமா, கருவிலம், புளிமாங்காய், தேமாங்காய் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம் அப்படின்னு படிப்போமா? இப்போ இதை அசை பிரித்து எழுத சொல்றாங்க. தனி குறில், அதுக்கப்புறம் ஒரு குறில் வருது. அப்போ இரு குறில் எங்க சார் வருது அப்படின்னா நிறையில வருது. எப்படி பிரிக்கலாம்? இரு குறில், அப்புறம் தனி குறில் ஒற்று. இரு குறில் வந்தா என்ன சார்? நிறைன்னு அர்த்தம். தனி குறில் ஒற்று வந்துச்சுன்னா நேருன்னு அர்த்தம். அப்ப நிறை நேர் புளிமா, நிறை நேர் என்ன சார்? புளிமா. ஆப்ஷன்ல புளிமா, புளிமாங்காய், கருவிலம், கருவிலங்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? புளிமாங்காய், ஒருவேளை அது புளிமாங்காயே இருக்குன்னா என்ன வந்திருக்கணும்? இதுக்கு அடுத்து ஒரு நேர் வந்துருந்துச்சுன்னா அது புளிமாங்காய் இல்லைங்களா? ஆனா இங்க நேர் மட்டும்தான் வருது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புளிமா தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 8வது கொஸ்டின். ஓகே. நரலும் சுற்றம், கடும்பு, கூத்தர், பொம்மல், சோறு, வைரியம், ஒலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது வந்து மலைபடுகடாம். கூத்தராற்றுப்படை இருக்குல்ல, யார் சார் எழுதுறா? மலைபடுகடாம் வந்து பெருங்கௌசிகனார் எழுதுறாரு. பெருங்கௌசிகனார். நெய்க்கண் வேவையோடு, பருவக்குறை மிகுந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெறுவீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நம்ம படிச்சிருப்போம் போன கொஸ்டின்ல. கடைசி 2 வரியை கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் இரடி பொம்மல் அப்படின்னா திணைச்சோறுன்னு அர்த்தம் இல்லையா? நெய்யில வேக வச்ச மாமிசத்தை தராங்க திணைச்சோத்து கூட அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அப்போ மலைபடுகடாம்ல பெருங்கௌசிகனார். அந்த பாடல் வரியில வரக்கூடிய சொல்லும் பொருளும் தான் இது. நரலும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒலிக்கும்னு அர்த்தம். நரலும்னா ஒலிக்கும்னு அர்த்தம். கடும்பு அப்படின்னா சுற்றம்னு அர்த்தம். கடும்புனா சுற்றம். பொம்மல்லாம் என்ன சார் சொன்னேன்? பொம்மல்லாம் சோறு. இரடி பொம்மல்லாம் திணைச்சோறுன்னு அர்த்தம். வைரியம் அப்படின்னா கூத்தர்னு அர்த்தம். இது கூத்தராற்றுப்படை தானே. ஒரு பாட்டு பாடி பரிசில் பெற்ற ஒரு கூத்தர் வந்து என்ன பண்றாரு? மற்ற கூத்தருக்கு அங்கே ஆற்றுப்படுத்துறார், வழிப்படுத்துறார். இந்த நன்னன் கிட்ட நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை எப்படி பார்த்துப்பாங்களா? அவங்க வீட்டில் ஒரு உறவினர், ஒரு சொந்தக்காரர் எப்படின்னா அப்படி பார்த்துப்பாங்க. உங்கள் வீட்டில் தாராளமாக உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து நெய்யில் சமைச்ச மாமிசத்தையும் திணைச்சோரையுமே பரிமாறுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு படைத்தது நன்னனுடைய நாடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலுடைய சிறப்பு இல்லைங்களா? சரி, இது பாருங்கள். நரலும்னா ஒலிக்கும், கடும்புனா சுற்றம். 4 1 3 2 எங்கே இருக்குது பாருங்கள்? 4 1 3 2 இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 9வது கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்க. கைனா ஒழுக்கம். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். நன்னூலார் பவனந்தி முனவர் இது பண்ணது வந்து எத்தனை? 42 ஓரெழுத்து ஒரு மொழி. அதில் வந்து 40 நெடிலும் 2 குறிலும் இருக்கும் அப்படின்னு படித்தோமா? இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தான் இங்கே பார்க்க போகிறோம். கை அப்படின்னா ஒழுக்கம், கரெக்டு. மோனா மோப்பானா டவுட் இருக்கு. நோனா வறுமை தான், ஊனா இறைச்சி தான். அப்போ இந்த ஆப்ஷன் பியில் தான் ஏதோ தப்பு இருக்குது. மூப்பு அப்படின்னா என்ன சார் வரணும் அப்படின்னா 3 வரணும். 3 வந்தால் தான் மூப்பு. மோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா முகத்தல்னு அர்த்தம். மோனா முகத்தல்னு அர்த்தம். அப்போ எது தப்பு? இதுதான் தப்பு. பொருந்தாத இணையை தேர்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இல்லைங்களா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10வது கொஸ்டின், லிட்ரஸி இணையான தமிழ் சொல்லை தருக. நான் திரும்ப திரும்ப சொன்னது தான், நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த இணையான தமிழ் சொல் கேட்குறாங்கல்ல, இங்கிலீஷ்லேருந்து தமிழ், இது கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின் இருக்கும். அதனால் ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அது தெளிவாக படிச்சுக்கோங்க. லிட்ரஸி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கல்வி அறிவுன்னு அர்த்தம், நமக்கு தெரியும்ண்ணே. லிட்ரஸினா கல்வி அறிவு. பட்டயம் அப்படி, பட்டம்னா என்ன சார், டிகிரி வாங்கிட்டீங்களா அப்படி கேட்பாங்கல்ல, டிகிரி தானே பட்டம் படிக்கிறது, அப்போ டிகிரின்றது பட்டம். லிட்ரஸி அப்படின்னா என்ன சார், கல்வி அறிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 11வது கொஸ்டின், கலம்காரி ஓவியங்கள் எனப்படுவது என்ன சார் அப்படின்னா துணி ஓவியமா, ஓலைச்சுவடி ஓவியமா, செப்பேட்டு ஓவியமா, தாள் ஓவியமா அப்படின்னு கேட்குறாங்க. கலம்காரி ஓவியம் அப்படின்றது துணி ஓவியம். இதை நம்ம எங்கே சார் படிச்சிருப்போம் அப்படின்னா சீவக சிந்தாமணி படிக்கும்போது படிச்சிருப்போம். திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். என்ன சீன் சார் அப்படின்னா இது நம்ம படத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரியே இருக்கும். ஏன்னா குணமாலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. சார் குணமாலை யார் சார்னு கேட்டால் குணமாலை வந்து சீவகனுடைய 8 மனைவிகளில் ஒரு மனைவி தான் குணமாலை. அந்த குணமாலையை கல்யாணம் பண்ணுறதுக்கான காட்சிப்படுத்துறது தான் அது. என்னென்னா சாமி கும்பிட போகும்போது என்ன பண்ணணும்னா ஒரு யானைக்கு வந்து மதம் பிடிச்சிரும். அந்த யானை யாருடையதுன்னா அரசன் கட்டியங்காரனுடையது. அந்த யானை பட்டத்து யானை. அந்த யானை பேர் என்ன சார், அசனி பேகம் இல்லையா? அந்த யானை பேர் என்னது, அசனி பேகம். அதுக்கு வந்து மதம் பிடிச்சிருது. மதம் பிடிச்சிட்டு யாரை நோக்கி வருது, குணமாலையை நோக்கி வேகமாக வருது. அந்த வேகமாக வரும்போது குணமாலை வந்து பயந்து போயிடுறா. பயந்து போன உடனே அதை யார் பார்க்குறான்னா நம்மளுடைய ஹீரோ சீவகன் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஓடி போய் அந்த யானை மேலே ஏறி அந்த யானையுடைய மதத்தை என்ன பண்ணிடுறாரு, அடக்கிடுறாரு. உடனே குணமாலைக்கு யார் மேலே காதல் வந்துடுது, சீவகன் மேலே காதல் வந்துடுது. நான் கட்டினா இவனை தான் கட்டுவேன் அப்படின்னு உட்காந்துடுறாங்க. சரியா? இந்த சீனை நம்மால் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே ஒரு துணியில் ஓவியமாக வரைஞ்சிருப்பார், தத்ரூபமாக வரைஞ்சிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய கடை, அங்கே அந்த பொடிகள் இருக்குல்ல, கலர் பொடி, இதெல்லாம் வந்து செதறினது எல்லாமே அந்த துணி ஓவியத்தில் இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதை பார்த்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க யாருன்னா சீவகனுடைய முதல் ஒய்ஃப் காந்தர்வ தத்தை இருக்கிறாங்களே அவங்க. இவர் இந்த அளவுக்கு தத்ரூபமாக வரைஞ்சிருக்காருன்னா இந்த பொண்ணு மேலே இவருக்கு காதல் வந்துருச்சு போல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க யார், காந்தர்வ தத்தையார். சரிங்களா? அப்போ துணி ஓவியத்தை யார் வரைகிறா, சீவக சிந்தாமணியில் சீவகன் வரைகிறாரு. சீவக சிந்தாமணியில் போன கொஸ்டின்ல இந்த சீவக சிந்தாமணியுடைய கதை உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் என்ன பண்ணிக்கங்க, அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓலைச்சுவடி ஓவியம் எங்கே சார் கிடைக்குது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹாலில் இப்போயும் பார்க்கலாமா. தஞ்சை சரஸ்வதி மஹாலில் இப்போவும் பார்க்கலாம். சரிங்க சார், இந்த துணி ஓவியம் இப்போ எங்கே சார் வரைகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பிரதேசலையும் இப்போவும் வரைஞ்சிட்டு இருக்காங்க இந்த துணி ஓவியங்களை. செப்பேட்டு ஓவியம் எதுக்கு சார் அப்படின்னா ஆணை, அரசரை வந்து ஆணை பிறப்பிக்கவும் ஆவணங்களை எழுதி வைக்கவும் இந்த செப்பேட்டு ஓவியங்களை வந்து பயன்படுத்தினாங்க. தாள் ஓவியம் தற்போது பரவலாக இருக்கக்கூடியது. தற்போது பரவலாக எல்லா இடத்துலையுமே ஷீட்டு பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஓவியம் வரைகிறோம்ல, அதனால் தற்போது பரவலாக காணப்படுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன தான், துணி ஓவியம் தான் கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 12வது கொஸ்டின் 12வது கொஸ்டின், பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னு கேட்குறான். மறைவு அப்படின்னு சொல்கிறாங்களா? மறைவு இது என்ன சார், பொருட்பெயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மறைவு, மறைதல்ன்றது வந்து ஒரு தொழில் தான் இல்லையா? அப்போது இது வந்து பொருட்பெயர் கிடையாது, இடப்பெயரும் கிடையாது, பண்பு பெயரும் கிடையாது, தொழிற்பெயர் தான். ஆனால் என்ன தொழிற்பெயர் சார் அப்படின்னு கேட்டால் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர். பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம்ல. அப்போ அந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான் இந்த மறைவு அப்படின்னு சொல்றாங்க. எது இதில் சார் வரும் அப்படின்னா தருதல், கூறல், ஆட்டம், விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைவு, மறதி, நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு 13 இருக்கு. அந்த 13ல் ஒன்று தான் என்னது, மறைவு. அது என்ன சார் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆப்ஷன் டி தான் இருக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பார்க்கலாமா? சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, இதை வந்து வரிசைப்படுத்தி எழுத போகிறோம் அவ்வளோதான். நங்கூரம் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது. இது வார்த்தை முழுமையடைதான், இந்த வரி முழுமையடைதானா அடையலை.
இல்லை. நங்கூரம் உதவுவது, நங்கூரம் உதவுவதா? அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க, கப்பல் நிலையாக நிற்க ஓரிடத்தில் உதவுவது, இதுவும் சென்டென்ஸ் வந்து நமக்கு முழுமையாக இடையில, அப்போ இதுவும் இல்லை. பாருங்க, நாலாவது, கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க, கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க எது உதவுது? நங்கூரம் உதவுது. அப்போ இந்த வரி என்னது? கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இல்லைங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்துகின்றன வேர் சொல்லை காண்க. அதே மாதிரி இந்த வேர் சொல்லை காண்கவும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி என்ன இருக்கும்? குரூப் 4ல இருக்கும். பொரு அப்படின்றது வேர் சொல்லான்னு கேட்டால் கிடையாது. பொருந்த வராது. பொருந்தி வருமோ? பொருந்தி பொருந்து இது ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பொருந்து அதோடைய வேர் சொல் இங்கவே இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன போட்டு போடலாம்? ஆப்ஷன் டி பொருந்து தான். பொருந்துகின்றனுக்கு வேர் சொல் என்னதான்? பொருந்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 15வது கொஸ்டின். இது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க, அடையாற்று பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல என்ன சார் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, வலப்பக்க சுவரில் எழுதாது இல்லையா? வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தான். இப்போ புது புக்கில் இதை மாற்றி கொடுத்துருக்காங்களா? அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதே. ஆற்றுப்பாலம், அப்போ ஆற்றுப்பாலம் தான் படிப்போம். அப்போ அடையாறு அப்படின்னு கொடுத்துருந்தாலே அது என்னதான்? அப்போ இதெல்லாம் தப்புன்னு அர்த்தம். அடையாறுன்னு கொடுத்துருக்கிறது தப்பு. அப்போ மேலே பேர் அடையாற்று, அடையாற்றுன்னு ஆப்ஷன் ஏவும் டி இது ரெண்டு கெஸ் பண்ணலாம். அடையாற்று பாலத்தின் சுவற்றில் எழுதாதேன்னு இங்கே கொடுத்துருக்கான். ஆனால் வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க, அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள். ஓகே, இது கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதுக்கு முன்னாடி வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம நோட் பண்ணி வச்சோம். அடுத்து 15வது கொஸ்டின், சாரி 16வது கொஸ்டின். சிவகாமியின் சரிதம் என்னும் கிளைக்கதை உடைய நூல் எதுன்னு கேட்குறான். இது பல தடவை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை எதுக்கு சார் வரும் அப்படின்னா, மணிமேகலை யார் எழுதுறா? சீத்தலை சாத்தனார் எழுதுறாரு. இது வந்து என்ன சார்னா, பல கிளை கதைகளை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டாதான் மணிமேகலை. கிளை கதைகளை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டாதான் என்னது? மணிமேகலை. அப்போ இது கிடையாது. ரட்சணை யாத்திரிகம் யார் சார் எழுதுறா அப்படின்னா, அச்சிய கிருட்டின பிள்ளை எழுதுறாரு. இது எந்த நூலுடைய தழுவல் சார் அப்படின்னா, எந்த நூலுடைய தழுவல்? ஜான் பனியன். ஜான் பனியன் அப்படின்றவர் தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்னு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலுடைய தழுவல் தான் என்ன சார்? ரட்சணை யாத்திரிகம். அப்போ இதுவும் கிடையாது. புரட்சி கவி இது யாருடைய நூல் சார் அப்படின்னா, பாரதிதாசனுடைய நூல். பாரதிதாசனுடைய நூல். இவர் எதை தழுவி சார் எழுதுறாருன்னா, பில்கணியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை தழுவி எழுதினார். பில்கணியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை தழுவி எழுதுறாரு. அப்போ இதுவும் கிடையாது. சிவகாமியின் சரிதம் என்னும் கிளைக்கதையுடைய நூல் என்ன சார் அப்படின்னா, மனோன்மணியம் தான். சரியா? மனோன்மணியம் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 17வது கொஸ்டின். இது நமக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின். என்ன? மலையின் கண் வீழும் அருவி அப்படி இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வீழருவி இலக்கண சொல்லை கண்டறிக, குறிப்பறிக அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் அப்படின்னா, வீழருவி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இலக்கண குறிப்புனாலே இது முக்காலத்தையும் உணர்த்து தான் நம்ம பார்க்குறோம். முக்காலத்தையும் உணர்த்திருச்சுன்னா அது என்னது? வினைத்தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா? பாரு, வீழ்ந்த அருவி. வீழ்ந்த அருவி அப்படின்னா இறந்த காலத்தை இது சொல்லுது. வீழ்ந்த அருவி. வீழுகின்ற அருவி. வீழுகின்ற அருவி அப்படின்னு சொன்னால் நிகழ்காலத்தை சொல்லும். வீழும் அருவி அப்படின்னா எதிர்காலத்தை சொல்லும். வீழும் அருவி. அப்போ இது முக்காலத்தையுமே உணர்த்துது. அப்போ என்ன சார் அப்படின்னா, வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை. மலையின் கண் வீழும் அருவி, மலை அருவி அப்படின்னு கேட்டால் 5ஆம் வேற்றுமை தொகையாக இருக்கும். இப்போ இது கிடையாது. அப்போ இதுக்கு என்னதான்? முக்காலத்தையும் உணர்த்துச்சுன்னா வினைத்தொகை தான். இதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஒரு சான்று சொல்லியிருப்போமா? கொள்களிறு. கொள்களிறுனா என்ன சார்? கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு அப்படின்னு முக்காலத்தையும் உணர்த்தோம். அப்போ இது வினைத்தொகையாக இருக்கும். உண்மை தொகையும் கிடையாது இல்லையா? ஆப்ஷன் சி தான் இது கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 18வது கொஸ்டின்.
பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று அப்படின்னு ஒரு குறள் இல்லையா? இந்த குறள் என்ன சார் சொல்ல வருது அப்படின்னா, தூய்மையற்ற பாத்திரத்துல ஊற்றி வைக்கப்படக்கூடிய பாலானது எப்படி திரிந்து போகுமோ, கெட்டு போகுமோ, அது போல இல்லையா, அது போல பண்பில்லாதவங்கிட்ட வந்து சேரக்கூடிய செல்வம் என்னதான் பண்ணுமா, கெட்டுதான் போகும், அதால எந்த பயனுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க அது போல அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோமா, அப்ப என்ன அணி சார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓமை அணி. போல, புறைய, ஒப்ப, உரழ, அண்ணன் இது எல்லாமே என்னதான், ஓமை அணி தான். இப்போ இது வந்து நம்ம புக்கில் அப்படியே கொடுத்துருக்கான், ஓமை அணின்னு கொடுத்து அவனே கொடுத்துருக்கான் இல்லையா? ஏன்னா இதுல ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும்னா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று அப்படின்னு வருதே சார் அப்படின்னும் போது, இங்க போல வந்து நேரடியா ஒன்றும் வரலையே, அப்போ மறைஞ்சு வந்துருச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி தானே அப்படின்னு சொல்லுவோம். இங்க அற்றுன்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அற்றுன்னு வர வார்த்தை கூட எதுக்குரியது தான், ஓமை அணிக்குரியது தான். அதை கொஞ்சம் பார்த்து மட்டும் போட்டுக்கோங்க சரியா? இதுக்கு ஆப்ஷன் ஏ ஓமை அணி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 19வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ராவண காவியம் 3100 பாடல்களை கொண்டது. சரியா சார்னா புலவர் குழந்தை எழுதின நூல் இது. புலவர் குழந்தை எழுதின நூல். 3100 பாடல் கொண்டிருக்கானா? ஆமா கொண்டிருக்கு. ராவண காவியம் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. ஆமாவா? கிடையாது. தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாடல் என்ன சார் அப்படின்னா திருமந்திரம். திருமூலர் எழுதின திருமந்திரம் தான் என்னது, தமிழ் 3000 அழைக்கப்படுது. அப்ப இது கிடையாது, ரெண்டாவது தப்பு. திருமந்திரம் எப்படி சார் அதுல 3000 வருது? இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருமூலர் வந்து என்ன பண்றாரு, வருஷத்துக்கு ஒரு பாடல் வீதம் அவர் 3000 வருஷம் வாழ்ந்தாராம். அப்ப இந்த 3000 வருஷத்துக்கு ஒரு பாடல் 3000 பாடல் எழுதியிருக்காரு. அப்ப தமிழ் 3000 அப்படின்றது என்னன்னு எடுத்துக்கலாம், திருமூலருடைய திருமந்திரம் எடுத்துக்கலாம் இல்லையா? இவருக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன அப்படின்னா, இவர் வந்து பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவரை பார்க்க போயிட்டு இருக்காரு. அப்ப சாத்தனூர் காடு வழியா தாண்டி போகும்போது அங்க மூலன் அப்படின்ற இடையன் வந்து என்ன பண்றாரு, இறந்து கிடக்கிறாரு. அதை சுத்தி பசுகள் எல்லாமே சோகத்துல ஆழ்ந்து கிடக்கவே அதுங்களுடைய சோகத்தை போக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாரு, கூடு விட்டு கூடு பாயிறாரு மூலன். அதனாலதான் இவருடைய சிறப்பு கருதி திருமூலர் அப்படின்னு பெயர் வழங்குறாரு இல்லையா? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அப்படின்னு சொல்லி இவர் பாடியிருப்பார், ஞாபகம் இருக்குல்ல? இவர் என்ன சொல்றாருன்னா, திருமூலருடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும் 5 கட்டுப்படுத்தி தான் நம்ம வந்து மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு கிடையாது. 5 கட்டுப்படுத்தாமலே நான் மோட்சத்தை அடைஞ்சேன், தவ வலிமையை அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னவர் யாரு, திருமூலர். அதனால ஃபர்ஸ்ட் உன் உடம்பை பார்த்துக்கோ, உன் உயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு திருமூலர். அப்ப ரெண்டாவது தப்பு, 1 மட்டும்தான் சரி. அப்ப ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரிதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 20வது கொஸ்டின். வெறிகமிழ் கழனிகள் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சீவக சிந்தாமணியில ஏமாங்கத நாட்டு வளத்தை பத்தி சொல்லக்கூடிய பாடல். சிந்தாமணியில ஏமாங்கத நாட்டுடைய வளத்தை பத்தி சொல்லக்கூடியது தான். என்ன சார் அப்படின்னா, வெறிகமிழ் கழனிக்குள் உழுனர் வெள்ளமே அப்படின்னா, மனம் கமிழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். கரெக்டு. வறண்ட வயல் இல்லையே, அங்கே மனம் கமழுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வறண்ட வயல்னு சொல்கிறது தப்பு கிடையாது. செறிவான வயலில் இதுவும் கிடையாது. பசுமையான, வெறி கமழ்னாலே மனம்னு அர்த்தம். இப்போ இங்கே பசுமையானன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு சொல்கிறான். இந்த பாடல் 4 வரி இருக்கும். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, ஒரு பெரிய நீண்ட கொம்புகளையுடைய எருமை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கழனியில் போய் விழும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வரால் மீன்கள் எல்லாமே திருச்சி ஓடுதான். அப்படி ஓடும்போது அங்கே சேறு குளமும்ல, அந்த சேருடைய மனம் கமழக்கூடிய நிலத்துல தான் இந்த உழவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெள்ளமாய் உழுதுருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய வளத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ நீர்வளம் அதிகமாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பூக்கள் நிறைஞ்சு அங்கே மனம் கமழுது. அந்த நாட்டுக்குரிய நாடு தான், அந்த வளத்துக்குரிய நாடு தான் ஏமாங்கத நாடுன்னு சீவக சிந்தாமணி இதில் எடுத்து சொல்லுது. பார்த்துக்கங்க, ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட். அடுத்து 21வது கொஸ்டின். நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா, ஆகு பெயரின் வகை அறிக அப்படின்னு சொல்றாங்க. ஆகு பெயரை பொறுத்த வரைக்குமே ரெண்டாவதா என்ன சொல்ல வராங்களோ அதை எடுத்துக்க வேணாம். முதல் பொருள் என்னவோ அதை எடுத்துக்கிட்டேன்னா அதுதான் ஆகு பெயர். இது மொத்தம் ஆகு பெயர் எத்தனை வகைப்படும், 16 வகைப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா. பொருள் ஆகு பெயர், சினை ஆகு பெயர், எண்ணல் அளவு, எடுத்தல் அளவு, முகத்தல் அளவுன்னு ஒரு 16 வகை இருக்கு.
அதுல பொருளாகு பெயர் அப்படின்னா என்ன சார்? இதுக்கு இன்னொரு பேர் வந்து முதலாகு பெயர்னு பேரு. முதலாகு பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் முல்லை கொடி அப்படின்னு சொல்றோமா? முல்லை கொடின்றது அந்த செடியை குறிக்கக்கூடியது. அது பொருள். அந்த பொருள் அதோடைய சினைக்கு ஆகி வரும். அப்போ இது ஃபர்ஸ்ட் இடத்துல என்னதான் இருக்கு? பொருள் தான் எடுத்திருக்கு. நம்ம சினையை எடுக்காம என்ன எடுத்துக்கணும்? முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? உலகம்ன்றது என்ன? இடம். உலகம்ன்றது இடம். ஆனா இது எதுக்கு சார் ஆகி வருது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆகி வருது. மக்களுக்கு ஆகி வருது. அப்போ இது என்ன சார் அப்படின்னா முதல் பொருள் எடுத்தனா என்ன வரும்? இடத்துக்கு இடம் தான். அப்போ இடவாகு பெயர் தான். உலகம் ஏற்குமா அப்படின்னா ஆப்ஷன் பி இடவாகு பெயர் தான் கரெக்ட். அதே மாதிரி சொல்லாகு பெயர், காரியவாகு பெயர்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 22வது क्वेश्चन. ஜாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த ஜாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சார் சொல்றானா? பெரியாரா, முத்துராமலிங்கரா, அம்பேத்கரா, அயோத்திதாசரா? இதை பார்க்கும்போது நம்ம குழம்பு. எல்லாருமே ஜாதி அடிப்படையில் பேசிருக்கக்கூடியவங்க தான். அப்போ இதுக்கு யார் சார் சொந்தக்காரர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரியார் தான். ஏன்னா பெரியார் வந்து தமிழே சிறந்த நூலை எதை கருதுவார்னா திருக்குறளை கருதுவார். திருக்குறள். ஏன்னா இந்த திருக்குறள் என்ன சொல்லும்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பால எல்லாருமே ஒண்ணுதான்டா, ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. பிறப்பால எல்லாருமே ஒண்ணுதான். அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து தான் அவங்களுடைய இது மாறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா பெரியாருக்கு பிடிக்கும். அப்ப பெரியார் தான் இந்த வரிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ பெரியார் தான் இது கரெக்ட். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 23வது क्वेश्चन. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நின்ற சீரின் ஈற்ற செய்யும், அதனை அடுத்து வரும் சீரின் முதல செய்யும் பொருந்துதல் தலை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா சார்னா ஆமா கரெக்ட். தலை தான் இது. ஓகேவா? தலை 8 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தலை வந்து எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறையொன்றிய ஆசிரியர் தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சு தலை, ஒன்றாத வஞ்சு தலைன்னு ஒரு 7 வகைப்படும். இது 8 கிடையாது இல்லையா? காய்முன் நேர் வருவது களித்தலை அப்படின்னு சொல்றான். காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை இல்லையா? வெண்சீர் வெண்டலை. அப்ப இது தப்பு இல்லையா? களித்தலை அப்படின்னா காய்முன் நிறை வந்தாதான், காய்முன் நிறை வந்தாதான் அது வந்து களித்தொகை. நேர் வந்தா அப்படின்னா அது வெண்சீர் வெண்டலை இல்லைங்களா? அப்போ பாருங்க, 1 சரி, 2 தவறு, 3 தவறு. 2 தவறு, 3 தவறு. பாருங்க, 1 மட்டும் சரி. இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி 1 மட்டும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 24வது क्वेश्चन. சீவக சிந்தாமணியின் முதல் இலம்பகம் எதுன்னு கேட்குறான். சரியா? சீவக சிந்தாமணியின் முதல் இலம்பகம். இதில் மொத்தம் எத்தனை இலம்பகம் சார் இருக்குது அப்படின்னா நாமகள் இலம்பகம் முதலாக முக்தி இலம்பகம் ஈராக மொத்தம் 13 இலம்பகம் இதில் இருக்குது. மொத்தம் எத்தனை இலம்பகம் இருக்குது? 13 இலம்பகம் இருக்குது. நாமகள் இலம்பகத்தில் வந்து சச்சந்தன் விசை இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஆட்சி யாருக்கிட்ட போகுது? கட்டியங்காரங்கிட்ட போகுது. இந்த வரலாறை சொல்லக்கூடியது வந்து நாமகள் இலம்பகம். அதுதான் முதல் இலம்பகம். சரிங்களா? நாமகள் இலம்பகம். ஓகே, முதல் இலம்பகம். இதுக்கப்புறம் தான் என்ன சார் வரும் அப்படின்னா கோவிந்தையார் இலம்பகம். நம்மால் கொஞ்சம் வளர்ந்துருப்பார், சீவகன் கொஞ்சம் வளர்ந்துருப்பார். தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு கோவிந்தையாரை கட்டி வச்சிருப்பாங்க. அது கோவிந்தையார் இலம்பகம் 2வது இலம்பகம். அதுக்கப்புறம் 3வது இலம்பகம் வந்து காந்தர்வ தத்தையார் இலம்பகம். அதாவது காந்தர்வ தத்தையை மனம் முடிக்க போவார்ல, மனம் முடிச்சுட்டு வருவார். அது காந்தர்வ தத்தையார் இலம்பகம் அதில் இருக்கும். அடுத்து கடைசியாக வரும்போது மண்மகள் இலம்பகம் வந்து கட்டியங்காரனை எதிர்த்து சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்கிறது தான் மண்மகள் இலம்பகம். அதை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டை சிறப்பாக ஆளுவார் இல்லையா சீவகன், அது வந்து பூமகள் இலம்பகம். அதுக்கப்புறம் தான் யாரை கட்டி வைக்கிறாங்க? இலக்கணையாரை கட்டி வைக்கிறாங்க. அது இலக்கணையார் இலம்பகம். இலக்கணையார் இலம்பகம். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மால் எங்கே போயிடுறான்? முக்தி இலம்பகம், முக்தி அடைய போயிடுறான். அதுதான் துறவரம் போயிடுறாரு, அது முக்தி இலம்பகம். அப்போ இது வந்து 13வது இலம்பகம். இது வந்து முதல் இலம்பகம். அப்போ முதல் இலம்பகம் என்ன சார் அப்படின்னா நாமகள் இலம்பகம். மொத்தம் எத்தனை இலம்பகம் இருக்குது? 13 இலம்பகம் இருக்குது. நாமகள் முதலாக முக்தி இலம்பகம் ஈராக 13 இலம்பகம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 25வது क्वेश्चन.
பொறுத்துக, உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டு உயிரெழுத்துக்கள் வந்து ஒன்றாத நிலையில அதை சேர்க்கும் பொருட்டு நடுவுல என்ன வருமா, மெய்யெழுத்து வருமா, அதை தான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க, பூ இனம் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா பூவினம் அப்படின்னு எழுதலாம், பூவினம். அப்ப இங்க வந்த மெய் என்ன சார் அப்படின்னா இவ்வு தான். இவ்வு கூட்டல் ஈ தான் என்னன்னு மாறிடுது, வீணு மாறிடுது. அப்போ பூ கூட்டல் இனத்துக்கு என்ன சார் மெய்யெழுத்து வருதுன்னா இவ்வு வருது. நேராவே இருக்கா. ஓடை கூட்டல் ஓரம், இது எப்படி எழுதலாம், ஓடையோரம் அப்படின்னு எழுதலாம், ஓடையோரம் அப்படின்னு எழுதலாம். என்ன ரெண்டு சேர்ந்தா யோ வரும் அப்படின்னா ஈ கூட்டல் ஓ சேர்ந்ததான் ஓடையோரம் அப்படின்னு மாறுது. அப்ப இங்க என்ன மெய்யெழுத்து வருது, ஈ வருது. இதுவும் டைரக்டாவே இருக்கு. சேவடிய சார் சே கூட்டல் அடி என்னன்னு சார் எழுதலாம் அப்படின்னா ஒன்று சேயடின்னு எழுதலாம், இன்னொன்று சேவடின்னு எழுதலாம் இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா ஈ வந்திருக்கும், இங்கே என்ன வந்திருக்குன்னா இவ்வும் வந்திருக்கும். அப்போ இது ரெண்டுமே வரும். இதுதான் கரெக்டு, நேருக்கு நேராகவே இருக்கு பாருங்க. 1 2 3 எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ 1 2 3 தான் சரி. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 26வது கொஸ்டின் பாருங்க. தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய செந்நாய் உயங்குமே அப்படின்ற பாடல் வரி எங்க சார் வருது அப்படின்னா இது வந்து ராவண காவியத்துல வரக்கூடிய பாடல். கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, மனோன்மணியம், ராவண காவியம் கொடுத்துருக்கானா. இது ராவண காவியத்துல வரக்கூடிய பாடல். எங்க சார் அப்படின்னா பாலை திணையை பத்தி பாடுறாங்க இல்லையா, பாலை திணையை பத்தி பாடக்கூடிய பாடல். இதுல நமக்கு ஒரு டவுட் வரலாம், இதே மாதிரி ஒரு பாடல் வரி எங்க சார் வரும் அப்படின்னா கலிங்கத்து பரணிலையும் வரும். என்ன பாடல் சார் அப்படின்னா தீயின் வாயினீர் பெரினும் உண்பதோர் அப்படின்னு, தீயின் வாயினீர் பெரினும் உண்பதோர், பெரினும் உண்பதோர் அப்படின்னு ஒரு பாடல். இதுல என்ன சார் சொல்ல வரும் அப்படின்னா இது வந்து செந்நாய் மான் ரெண்டுத்தை பத்தி பேசுவாங்க. ஒரு மான் அந்த பாலை நிலத்துடைய வெம்மை தாங்க முடியாம என்ன பண்ணுதான், அது வந்து அதுக்கு வாயெல்லாம் அப்படியே உளறி உளறி போதான். என்ன பண்றதுனே காஞ்சி காஞ்சி போது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அது யோசிக்குது, தீயின் வாயினீர் பெரினும் உண்பதோர்னு, தீயிலிருந்து வர நீரை கூட என்ன பண்ணிடலாம், குடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்குது. அந்த பாலை நிலத்துல வந்து இருக்கக்கூடிய செந்நாய்க்கும் மானுக்கும் ஆகவே ஆகாது. அட்லீஸ்ட் அந்த செந்நாயுடைய உமிழ்நீர், வாயிலிருந்து ஒழுகிற நீரையாச்சும் குடிச்சு உயிர் வாழ்ந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பாலை நிலம் எப்படி இருக்கும், வெம்மையா இருக்கு அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா கலிங்கத்து பரணி சொல்லும். ஆனா இந்த வரி என்ன அப்படின்னா மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெருகி அப்படின்ற பாடல் வரி. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெருகி, வாய்வெருகி இந்நிலம் குருளை மிக்கு, இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட, இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய செந்நாய் உயங்குமே அப்படின்ற பாடல் வரி எங்க சார் அப்படின்னா ராவண காவியத்துல பாலை திணையில. ராவண காவியம் யார் சார் அப்படின்னா புலவர் குழந்தை. இவருக்கும் பெரியாருக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னா பெரியார் வந்து இவர்கிட்ட சொல்றாரு திருக்குறளுக்கு உரை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டவொடனே இவர் என்ன பண்றாரு, 25 நாள்ல பெரியார் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க என்ன பண்றாரு, திருக்குறளுக்கு உரை எழுதுறாரு புலவர் குழந்தை. இந்த பாடல் வரியோடைய அர்த்தம் என்ன சார் அப்படின்னா மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெருகி அப்படின்னா பாலை நிலத்துடைய வெம்மை தாங்க முடியாம அந்த செந்நாய்க்கு வந்து வாய் வந்து குளறி போகுதான். அது கூட சேர்ந்து யாரும் வாடுறாங்களாம், இந்நிலம் குருளை மிக்கு, அந்த செந்நாயுடைய குட்டியுமே இது வந்து கஷ்டப்படுது. இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் குட்டியை தான் நிழலை நிற்க வச்சுட்டு நம்ம வெம்மையை தாங்கிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய குட்டியை அதோடைய நிழலை நிற்க வச்சுக்கிட்டாதான் பாருங்க தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுவ அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது எதுல சார் வருது, ராவண காவியத்துல வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, 27வது கொஸ்டின். இது ஒன்றும் இல்லை, இது எல்லாமே திருக்குறள் சார்ந்தது தான் இல்லைங்களா. திருக்குறள்,
திருக்குறள். என்ன சார் திருக்குறள் அப்படின்னா உயிருக்கு கண்கள் போன்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணு மாதிரியாம். உயிரோட இருக்கிறவங்களுக்கு கண்ணு மாதிரி என்னன்னு சொல்றாங்க, எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம்னா என்ன சார் அப்படின்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு சொல்றாங்க. மாடுனா செல்வம்னு அர்த்தம். கேடில் விழிச்செல்வம் கல்வியாம். கல்விதான் விழிச்செல்வம் அப்படின்னு அழைக்கப்படுது. உண்மையான செல்வம் என்ன சார் அப்படின்னா கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஆராயணும், செஞ்சு தொடங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாதான், அதை பத்தி யோசிக்க கூடாதான். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நம்மளால முடியுமா, இந்த செயலை செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சதா அதுதான் இருக்கிறதுல பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எண்ணி துணிக கருமம்ன்றது வந்து எதை பத்தி பேசுது, செயலை பத்தி பேசுது. அடுத்து பாருங்க, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அப்படின்னு சொல்றாங்க. காக்கா வந்து என்ன பண்ணுமா, தனக்கு இட்ட அன்னம் சிறிதா இருந்தாலும் எல்லாரையும் கூட்டி வச்சுதான் உண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அப்படின்னு சொல்லிட்டு காகத்தை பத்தி சொல்றாங்க. பாருங்க, அப்போ உயிருக்கு கண்கள் வந்து எண்ணும் எழுத்தும் 3 4 1 2 எங்க இருக்கு பாருங்க, 3 4 1 2 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின் பாருங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள தொடை நயத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஈஸியாக இருக்கிறத பார்ப்போம். எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு, மோனை இருக்கு. சரிங்களா, மோனை இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன மோனை அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? 1 2 4 வருது அப்படின்னா அது என்ன மோனையா இருக்கும்? இது வந்து கீழ்கதுவாய் மோனையா இருக்கும். ஒருவேளை மேற்கதுவாய் மோனைனா 1 3 4ன்னு இருந்திருக்கும். ஆனால் நமக்கு இங்கே 1 2 4 தான் இருக்கு. அப்போ கீழ்கதுவாய் மோனை எங்க இருக்கு பாருங்க, இங்க இல்லை, அதை விட்டுருவோம். இங்க ஒரு கீழ்கதுவாய் மோனை இருக்கு, இங்க ஒரு கீழ்கதுவாய் மோனை இருக்கு. ஆனால் இங்க மேற்கதுவாய் மோனை இல்லையே, இல்லையா? அதனால இதுவும் இல்லை. இங்க ஒரு கீழ்கதுவாய் மோனை இருக்கு. சரிங்களா, அடுத்து எதுகை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. இங்க ஒரு எதுகை இருக்கு, அப்புறம் இங்க தான் வருது. அப்போ 1லையும் 4லையும் எதுகை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன எதுகை, ஒருவு எதுகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அடி எதுகை தான் இருக்கு, இங்க இல்லை, அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டோமே. இங்க மேற்கதுவாய் எதுகைன்னு கொடுத்துருக்கான். அப்ப இதுவும் கிடையாது. அப்போ என்னதான் சார் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இருக்கு இல்லைங்களா. கீழ்கதுவாய் மோனை, ஒருவு எதுகை, முற்று ஏய்வு, அடிமோனை இல்லையா, அடிமோனை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். காக்கா இருக்கா? ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தாங்க, பார்த்து போட்டுக்கலாம். அடுத்து 29வது கொஸ்டின். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று எதனை கூறலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தாடிக்கொம்பு பெருமாள் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், பேரூர் சிவன் கோயில், இது 4மே என்னதான், நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்துக்கு உச்சம் தொட்டது தான். ஆனால் இதில் சிறப்பு வாய்ந்தது எது சார்னு கேட்டால் பேரூர் சிவன் கோயில் தான் இல்லையா. பேரூர் சிவன் கோயில். ஏன்னா அந்த சிற்பத்துடைய விழி ஓட்டம் இல்லையா, ஒரு சிலையுடைய ஒட்டுமொத்த அழகும் எங்க சார் இருக்கும்னா அந்த கண்ணுடைய அழகுல தான் இருக்கும். அப்ப அந்த விழி ஓட்டம் அவ்வளோ தெளிவா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய புருவ நெளிவு, புருவ நெளிவு நம்ம கூட பார்ப்போம்ன, மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அந்த பாட்டுல அந்த கண்ணை உருட்டி உருட்டி காட்டும் அந்த புருவ நெளிவுலாம் இருக்கும் இல்லையா அது. அப்புறம் வந்து நக அமைப்பு, நக அமைப்பு, இது எல்லாமே எங்க இருக்கக்கூடிய சிற்பத்துல வந்து தெளிவா இருக்கு அப்படின்னா பேரூர் சிவன் கோயில்ல. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா பேரூர் சிவன் கோயில் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான முறையில் அமைந்த அகர வரிசையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகர வரிசையினாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும், உயிர் எழுத்து இருக்கிற மாதிரி எடுக்கணும் இல்லையா. உயிர் எழுத்து, உயிர் எழுத்துனா ஒன்றும் இல்லை, அ ஆ இருக்குன்னு அதுதான் இந்த மாதிரி உயிர் எழுத்து. இங்கே எங்கே சார் இருக்கு பாருங்க, கான், இது ஒட்டம் கிடையாது, இது ஒட்பம் இல்லையா. ஒட்பம், அரங்கு, நசை, பொருணர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதில் உயிரெழுத்து எங்கெங்க சார் வருதுன்னா இங்கே வருதா, இங்கே வருது. மற்றது எல்லாமே உயிர்மை எழுத்துக்கு போகுது. அப்போ உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி எங்கே இருக்கு பாரு, ஒட்பம் இல்லையா.
ஆனால் இதுவுமே தவறு. ஃபஸ்ட்டு ஆ தான் வரணும், ஓ கடைசியாக தான் வரும் இல்லையா? அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இங்கே 2 இடத்துல பாருங்க அரங்கு கொடுத்துருக்கான், ஒட்பம் கொடுத்துருக்கான், கான் நசை பொருணர் அப்படின்னு கொடுத்துருக்கானா. இங்கே பாருங்க நசை வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வருது, அப்போ இதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் என்ன தான்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இல்லைங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 31வது கொஸ்டின். பிழையற்ற தொடரை தேர்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கான். இது பேச்சு வழக்குக்கு சரியா இருக்கும், ஆனால் எழுதும்போது இப்படி எழுதக்கூடாது. என்னதான் எழுதணும்? கண்ணன் அல்லன். ஏன்னா அது ஒருமையில் இருக்கு, அப்போ அல்லன் தான் எழுதணும் இல்லைங்களா? அப்போ இது தப்பு. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். மல்லிகை வந்து குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே அல்லை வரக்கூடாது, இங்கே அன்றுன்னு வரணும் இல்லைங்களா? அப்போ இதுவும் தப்பு. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. ஓகே, இது கரெக்டு. பகைவர் நீவீர் அல்லர்னு கொடுத்துருக்கான். அது நீவீர் அல்லர் இல்லை, அல்லீர் அப்படின்னு இருக்கணும். நீவீர் அல்லீர்னு இருக்கணும். அப்போ இதுவும் தப்பு தான். ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 32வது கொஸ்டின். ஒரு சொல் பல பொருளுக்குரிய உரிச்சொல் எதுன்னு கேட்குறான். உரிச்சொல் இங்கே கொடுத்துக்கிறது எல்லாமே உரிச்சொல் தான். சால தவ நுனி உரு கடி இது எல்லாமே என்னதான்? உரிச்சொல் தான். இதில் ஒரு சொல் பல பொருளுக்கு, ஒரே சொல் பல பொருள் தரணும். அது என்னன்னு கேட்குறான். இது மூணுமே என்ன சார் அப்படின்னா பல சொல்லா வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியது இல்லைங்களா? இதில் ஒரே சொல்லு பல பொருளுக்குரியதா இருக்கிறது என்ன சார் அப்படின்னா இந்த கடின்றது தான் இல்லையா? ஆப்ஷன் டி தான். என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா கடி மலர் அப்படின்னா மனம் மிக்க மலர்னு அர்த்தம். மனம் மிக்க மலர்னு அர்த்தம் சரிங்களா? அடுத்து கடிநகர். கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர்னு அர்த்தம். காவல் மிக்க நகர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனின்னு அர்த்தம். கூர்மையான நுனின்னு அர்த்தம். அப்போ இந்த கடின்ற சொல்லு ஒன்று தான், ஆனால் பொருள் பாருங்க மனம்னு ஒன்று வருது, காவல்னு ஒன்று வருது, கூர்மைன்னு ஒன்று வருது இல்லைங்களா? அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 33வது கொஸ்டின். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் இல்லைங்களா? இது போன கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம். புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் இல்லையா? யார்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா சரிங்களா? மற்றவங்க வரமாட்டாங்க. இப்போ இவர் யார் அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை இல்லையா? இந்திய நூலகவியலின் தந்தை வந்து இரா அரங்கநாதன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியற்றதை தேர்க. முத்துலட்சுமி. முத்துலட்சுமியை பற்றி சரியற்றதை தேர்கன்னு சொல்கிறாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தாங்களா? ஆமாம், முதல் பெண் தலைவர் இவங்க தான். சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் யாருன்னா இவங்க கிடையாது. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர்னு எடுத்துப்போம். முதல் பெண் மேயர் வந்து இவங்கள யார் சார் அப்படின்னா தாரா செரியான் அப்படின்றவங்க. தாரா செரியான் அப்படின்றவங்க தான் முதல் பெண் மேயராக இருந்திருக்காங்க. சென்னையுடைய முதல் பெண் மேயராக இருந்தவங்க தாரா செரியன். அப்போ இதுவே தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான். ஏன்னா முதல் எம்என்சி இவங்க தான் இல்லையா? குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி தான். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் தப்பு. ஆப்ஷன் பி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 35வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் வல்லினம் மிகா தொடரை தேர்க. வல்லினம் மிகா தொடரை தேர்க. நல்லா கவனிங்க. வங்கி கடன். இது வங்கி கடன் அப்படி வராது, இங்கே இக்கு வரணும் இல்லையா? ஏன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்? வங்கி கடன் தான் எழுதுவோம். வங்கி கடன் அப்படின்னு தான் எழுதுவோம். இங்கே வல்லினம் மிகும். கரெக்ட். ஓகே, இங்கே திட்டக்குழு அப்படின்னு படிக்கிறோமா? இது எப்படி எழுதலாம்? திட்டக்குழு அப்படின்னு தான் எழுதணும். திட்டக்குழு. இங்கேயுமே வல்லினம் மிகுது. ஓகே, இது வல்லினம் மிகிற இடம். கொண்டு செல். கொண்டு செல் இச்சு வரக்கூடாது இந்த இடத்துல. அப்போ இதுதான் என்னன்னா வல்லினம் மிகா தொடர். இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறான்? வல்லினம் மிகா தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறான்னா அப்போ கொண்டு செல் இது எப்படி எழுதணும்னா கொண்டு செல்னு தான் எழுதணும்.
கொண்டு செல் அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? வேலையில்லா பட்டதாரி அப்படின்னா எதிர்மறையில வல்லினம் மிகும் இல்லையா? எதிர்மறையில வல்லினம் மிகும். வேலை இல்லானா எதிர்மறை தான், இங்க வல்லினம் மிகும். அப்ப இங்க என்ன எழுதணும்? வேலையில்லா பட்டதாரின்னு எழுதணும். வேலையில்லா பட்டதாரி. ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, கொண்டு செல் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36வது கொஸ்டின். பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று கூறும் நூல் எது அப்படின்னு. இப்போ அது வந்து பட்டிமண்டபத்தை சம்பந்தமா கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்பராமாயணம் இது நாலுமே பட்டிமண்டபத்தை பற்றி பேசும். என்ன சார் பேசுது அப்படின்னா, சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் அப்படின்றது, நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னு வரும். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டிமண்டபம்னு வரும் சிலப்பதிகாரத்துக்கு. அப்ப இது கிடையாது. மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் வரும். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க பட்டி மண்டபத்துல வந்து நிறைய விவாதம் பண்றவங்க இருக்கலாம். அவங்கவுங்க மதம் சம்பந்தமாவோ அவங்கவுங்களுடைய கொள்கை சம்பந்தமாவோ நீங்க பேசலாம். ஆனா மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க பேசக்கூடாது. அந்த பாங்கறிந்து நீங்க பேசணும்னு மணிமேகலை சொல்லும். விழாவூர் எடுத்த கதையில சொல்லும். அப்ப இது பார்த்துக்கோ. அப்ப இதுவும் சிலப்பதிகாரமும் கிடையாது, இதுவும் கிடையாது. திருவாசகம் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று கூறும் நூல் எது சார்னு கேட்டா திருவாசகம் தான். ஆப்ஷன் சி. சரியா? ஆப்ஷன் சி தான். கம்பராமாயணம் என்ன சார் சொல்லும் அப்படின்னா, பன்னரும் கலைதறி பட்டு மண்டபம் சொல்லும். பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லும். அப்ப இதுவும் கிடையாது இல்லைங்களா? இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி திருவாசகம் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இது நல்ல இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்கான். மலை அலை அப்படின்னா எப்படின்னா, மலை போன்ற அலையாம். மலை அலைனா மலை போன்ற அலை, மலை அளவுக்கு பெருசா வந்த அலை தான். அப்படின்னா போன்றன்னு வந்துட்டாலே என்னதான், மறைஞ்சு வந்துட்டாலே இது ஓமை தொகை தான். மலை அலை ஓமை தொகை. காலத்தச்சன் இல்லாத ஒண்ண சொன்னா அது என்னது? உருவகம் அப்படின்னு சொன்னோமா, ஒரு இடத்துக்கு உருவகப்படுத்தி சொல்றாங்க. அப்ப காலத்தச்சன் உருவகம். சிறு புல் என்ன சார் சொல்லனா, சிறிய புல். பெரிய சிறிய இது எல்லாமே என்ன, அதோடைய பண்பை குறிக்குது. அப்ப சிறு புல் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா பண்பு தொகை இல்லைங்களா? எரிவாள் அப்ப மீதி இருக்கிறது என்னதான், வினைத்தொகை தான். அடிச்சு விட்டுட்டு போகலாம். ஆனா இது நீங்க வேணா போட்டு பாருங்க, முக்காலத்தையும் உணர்த்து தானே. எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள் இல்லையா? எரிந்த வாள்னா வீசிய வாள்னு அர்த்தம். அப்ப நம்ம இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வினைத்தொகைன்னு எடுத்துக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. 2 3 1 4 2 3 1 4 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி 2 3 1 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 38வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. யசோதர காவியம் ஒரு சமண காப்பியம், சமண சமய காப்பியம் ஆகும். ஆமா கரெக்ட். இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவந்தி நாட்டு மன்னன் யசோதரனை பத்தி சொல்லக்கூடியது நான் தெளிவா உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. ஆமா சார், 5 சருக்களை கொண்டது. ரெண்டுமே சரிதான். இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 320 அல்லது 330 பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த யசோதர காவியத்துடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. ஆசிரியர் பெயர் தெரியாது நமக்கு. ஆசிரியர் பெயர் தெரியாது. இது ரெண்டும் சரிதான் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 39வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். நம்ம ஒவ்வொரு டைமே இதை எடுத்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் பாரு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். வெறும் புரட்சி காப்பியம்னா என்ன வந்திருக்கும்? சிலப்பதிகாரம் வந்திருக்கும். ஆனா இங்க பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் கேட்கவே என்னதான் வரும்? ஆப்ஷன் சி மணிமேகலை தான் வரும். சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பார்த்தோமா, வரலாற்று காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், பொதுவுடைமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படி நிறைய பார்த்தோம். புரட்சி காப்பியம்னு நிறைய பார்த்தோமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குண்டலகேசி வந்து வளையாபதி குண்டலகேசி 50 காப்பியங்கள்ல ஒன்று தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 40வது கொஸ்டின். தவறானதை தேர்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது வந்து புறநானூறா? ஆமா புறநானூறு கரெக்ட். 9 நாழி உடுப்பவை 2 புறநானூறு தான் கரெக்ட்.
உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு சொல்றாரு இல்லையா. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும், உனக்கு கல்வி கற்கணும்னு விருப்பப்பட்டுட்டுனா உங்ககிட்ட என்ன இருக்கும், நீ போய் அவங்களுக்கு உதவி பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுக்கலாம். உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே அப்படின்னு சொல்றாங்க. பிற்றை நீ பிச்சை எடுத்தாச்சும் படின்னு சொல்றாங்க. இது என்னதான் சார் அப்படின்னா புறநானூறு தான் இல்லைங்களா. கரெக்ட். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா. கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைத்த நாடனோடு நட்பே அப்படின்னு ஒரு பாடல் வரும். இது எங்க சார் வருதுன்னா புறநானூறு கிடையாது, இது குறுந்தொகையில வரும் இல்லையா. குறுந்தொகையில தேவகுலத்தார் பாடியிருக்காரு, தேவகுலத்தார் பாடியிருக்காரு. அப்போ இது தப்பு. தேவகுலத்தார் என்ன பாடியிருக்காரு பாருங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைத்த நாடனோடு நட்பே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, தலைவி வந்து தோழிக்கு சொல்றா, நான் தலைவன் கூட கொண்ட நட்பை வந்து நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க, என் நட்பு ரொம்ப பெருசு. எப்படின்னா இந்த நிலத்தை விட பெருசா, இந்த பூமியை விட பெருசா. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, இந்த வானை விட உயரமானது, கடலை விட ஆழமானது. அவனுடைய நட்பு எப்படின்னா, அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா, இந்த கருங்கோல் குறிஞ்சி பூல இருந்து வண்டு தேன் எடுத்து என்ன பண்ணுதான் சேர்த்து வைக்கிற நாடனோட நட்பு தான் என் நட்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றா. எதுல சார் அப்படின்னா குறுந்தொகையில. யார் இந்த பாட்டை பாடுறா அப்படின்னா தேவகுலத்தார் பாடுறாரு. சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா இதுதான், ஆப்ஷன் டி தான். ஏன்னா இதுதான் தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 41வது கொஸ்டின். ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு பாடலிலும் ஃபர்ஸ்ட் பாருங்க, திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்றாங்க. திருத்தொண்ட தொகையை யார் சார் எழுதுறான்னா சுந்தரர் எழுதுறார். ஃபர்ஸ்ட் அவர் தான் எழுதுறாரு. 63 நாயன்மார்களை பற்றி 60 நாயன்மார்களை பற்றி எழுதுறாரு சுந்தரர். இவருடைய பாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு அடிக்கு ஒரு நாயனார்னு இவர் பாடியிருப்பார் இல்லையா. நாயன்மாரை பற்றி பாடியிருப்பாரு. திருத்தொண்டர் திருவந்தாதி யாரோடையது சார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பியோடையது. நம்பி ஆண்டார் நம்பி. இவர் எப்படி சார் அப்படின்னா ஒவ்வொரு பாடலுக்கு அடியார்களின் சிறப்பு, ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு அடியாரை பற்றி பாடியிருப்பாரு. அடுத்த திருத்தொண்டர் புராணம் வந்து யார் சார் அப்படின்னா சேக்கிழார். சேக்கிழார் இதுதான் என்னன்னு அழைக்கப்படுது, பெரிய புராணம்னு அழைக்கப்படுது. பெரிய புராணம். ஏன் சார் அப்படி அழைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு புராணத்துக்கு ஒரு நாயன்மாரை பற்றி பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு நாயன்மாருக்கு ஒரு பெரிய புராணமே பாடுறதுனால இது என்னது பெரிய புராணம் அழைக்கப்படுது. இதோடைய வேறு பெயர் என்ன சார் அப்படின்னா திருத்தொண்ட மாக்கதை அப்படின்னு சொல்றாங்க. தமிழுடைய 2வது தேசிய காப்பியமா இருக்கு, தேசிய காப்பியம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். ஃபர்ஸ்ட் என்னது சிலப்பதிகாரம். முதல் தேசிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். 2வது தேசிய காப்பியம் வந்து என்ன சார் அப்படின்னா பெரிய புராணம் இல்லைங்களா, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் திருவந்தாதி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 42வது கொஸ்டின். இது எல்லாருக்குமே தெரியும், இது லட்டு மாதிரி கொஸ்டின். குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்றது யார் சார் அப்படின்னா ஆண்டாள் இல்லையா. சனி நீராடு அப்படின்னு சொன்னா யாரு, ஔவையார். மற்றவங்களாம் உமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன்னா மற்றவங்க பெருசாக இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. திருஞான சம்பந்தரோ பெரியாழ்வாரோ திருநாவுக்கரசரோ பேசியிருக்க மாட்டாங்க. குள்ள குளிர குடைந்து நீராடின்னு சொன்னது ஆண்டாள், சனி நீராடு அப்படின்னு சொன்னது வந்து ஔவையார். இந்த தெய்வ சிலைகளை குளிர்க்க வைக்கிறதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்லுவோமா. திருமஞ்சனம் ஆடல் என்ன, தெய்வ சிலையை குளிர்க்க வைக்கிறதுக்கு பேர் திருமஞ்சனம் ஆடல். இதை சொன்னது குள்ள குளிர குடைந்து நீராடி வந்து ஆண்டாள். அடுத்து 43வது கொஸ்டின். தன்வினை தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வந்தான், இது தன்வினை, அவன் தான் வரான். அப்போ இது வந்து தன்வினை, இதுவே கரெக்ட் தான். இதை பிறவினையா எப்படி சார் எழுதலாம்னா அப்துல் நேற்று வருவித்தான், யாரையோ ஒருத்தரை வருவிச்சிருக்கான் அப்படின்னா அது பிறவினை. கவிதா உரை படித்தாள் அப்படின்றது வந்து என்ன வினை சார் அப்படின்னா செய்வினை. செய்வினை. குமரன் மழையில் நனைந்தான், அவன் உடன்பட்டு அந்த செயலை செய்யறான், அதனால இது என்ன வினை சார்னா உடன்பாட்டு வினை. அவன் மழையில நனையணுமா வேணாமான்னு அவன் தான் முடிவு பண்றான், அவன் முடிவு பண்ணி தான் நனையிறான், அப்ப இது உடன்பாட்டு வினை. என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது வந்து செய்தி தொடர்.
செய்தி தொடர். அப்ப ஆன்சர் என்னதான்? அப்துல் நேற்று வந்தான், அதுதான் தன்வினை தொடர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 44வது கொஸ்டின். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே இவருடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கண்ணன் பேசுறாரு. அந்த இவருடைய அப்படின்றது யார் சார் அப்படின்னா பாரதிதாசனா, வாணிதாசனா, சுரதாவா, நா பிச்சமூர்த்தி அப்படின்னு பார்த்தா நா பிச்சமூர்த்தி தான் ஆன்சர். நா பிச்சமூர்த்தி யார் சார் அப்படின்னா புது கவிதையின் தந்தை. புது கவிதையின் தந்தை. பாரதியுடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை பல படைச்சவர் யார் சார்னு கேட்டா பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் சிறுகதை என்ன சார் அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு பலி, அதாவது சயின்ஸுக்கு பலி. சயின்ஸுக்கு பலி அப்படின்றத இவருடைய முதல் சிறுகதை. இவர் என்ன புனை பெயர்ல சார் புது கவிதை எழுதினார் அப்படின்னா பிக்ஷுவும் ரேவதியும். ரேவதி இதெல்லாம் இவருடைய புனை பெயர்கள். ஓகேங்களா? நா பிச்சமூர்த்தி யாரு? புது கவிதையின் தந்தை. பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போமா? 45வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தூது இலக்கியம், வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. கரெக்டா சார்னா கரெக்ட். தூது இலக்கியம் அன்ன முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக ஏற்றப்படுவது கரெக்ட். தமிழ் விடு தூது 268 கன்னிகளை கொண்டது. கரெக்டா சார்னா கரெக்ட். ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் தமிழ் விடு தூது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் விடு தூதை பதிப்பிச்சது 1930. ஆனால் ஊவேசா ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சது 1887. என்ன நூல் சார் அப்படின்னா சீவக சிந்தாமணி இல்லையா? சீவக சிந்தாமணி. அப்போ 1, 2, 3 சரி, 4 தப்பு. எங்க இருக்கு பாருங்க? 1, 2 மற்றும் 3 சரி. ஏன்னா 4வது என்னது? தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 46வது கொஸ்டின். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன சார்னு கேட்குறான். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் அப்படின்னு. குறுக்கம்னா தன்னுடைய ஒளி அளவு கால அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிச்சுச்சுன்னா தான் அது குறுக்கம் அப்படின்னு சொன்னோமா? ஐகார குறுக்கம் முன்னாடியே பார்த்தோம். ஐ தனியா வந்துச்சுன்னா அதுக்கு 2 மாத்திரை, தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை. இது முதல், இடை, இறுதி 3லுமே வரும். முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அப்படின்னு படித்தோம். இடையிலையும் இறுதியிலும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அப்படின்னு படித்தோம். இப்போ வேட்கை அப்படின்றது இறுதியில வந்திருக்கு இல்லையா? ஐக்கு கூட்டல் ஐ இறுதியில வந்திருக்கு. அப்போ இடையிலையும் இறுதியிலும் வந்தால் எவ்வளோ மாத்திரைன்னு சொன்னேன்? 1 மாத்திரைன்னு சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கிட்டே. அப்போ ஆப்ஷன் பி 1 தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 47வது கொஸ்டின். சுத்த தியாகி யாருன்னு கேட்குறாங்க. சுத்த தியாகி நமக்கு தெரியும் முத்துராமலிங்க தேவர் தான் இல்லையா? முத்துராமலிங்க தேவர். அப்படி சொன்னது யார் சார் அப்படின்னு கேட்டால் அது பெரியார். அப்படி சொன்னது யாரு? பெரியார். முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது யாருன்னு கேட்டால் திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது யார் சார் அப்படின்னா திருவிக்கா தான் சொல்றாரு முத்துராமலிங்கரை. காமராசருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது விருதுநகரில் என்ன நடக்கும் அப்படின்னா எலெக்ஷனில் போட்டியிடலான்னு காமராசர் முடிவு பண்ணுவார். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா நீ எலெக்ஷனில் நிற்கணும்னா நீ இதுக்கு வரி கட்டியிருக்கணும், அரசாங்கத்துக்கு வரி கட்டியிருக்கணும் அப்படின்னும் போது முத்துராமலிங்க தேவர் தான் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை காமராஜர் பேரில் வாங்கி விட்டுட்டு அதுக்கு வரி கட்டி இவரை எலெக்ஷனில் நிற்க வச்சிருப்பாரு. அது இல்லாமல் இவருடைய சொற்பொழிவு இருக்கும் இல்லையா? சாயல்குடியில் விவேகானந்தரை பற்றி ஒரு 3 மணி நேரம் உரையாற்றுவார். அந்த உரையை யார் சார் கேட்குறான்னா காமராஜர் கேட்குறா. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா இவருடைய வீரம் மிக்க பேச்சு சுதந்திர போராட்டத்திற்கு உதவும் அப்படின்னு யார் சொல்றா? விடுதலை போராட்டத்திற்கு உதவும் சொன்னது காமராசர். இப்போ நமக்கு தேவை சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார். யாரை சொன்னார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை சொன்னார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின். மேடை பேச்சு என்னும் சொல்லின் ஆசிரியர் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளை, அறிஞர் அண்ணா, திருவிக்கா, மூவா கொடுத்துருக்காங்க. இதுல மேடை பேச்சு யாரோடையது சார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளையோடையது. இவர் என்னன்னு அழைக்கப்படுறாரு? சொல்லின் செல்வர்னு அழைக்கப்படுறாரு. இதெல்லாம் முக்கியமான இதுங்க, பார்த்துக்குங்க. சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை என்ன பண்ணியிருக்காரு? உரைநடையில புகுத்திருக்காரு. எதுகை மோனைய உரைநடையில புகுத்திருக்காரு. இது இவர் பண்ணாரு. இவருடைய தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. இவருடைய தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. இவருடைய வேறு நூல்கள் என்னென்ன சார் அப்படின்னா கடற்கரையினிலே, ஆற்றங்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. இது எல்லாமே யாருடைய நூல்கள்?
ராபி சேதுப்பிள்ளையுடைய நூல்கள் ஞாபகம் வச்சுக்க. என்னென்ன? ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 49வது கொஸ்டின். முன்றில் என்பது இலக்கண போலியா, இலக்கணம் உடையதா, மருவா, குழுவுக்குரியா அப்படின்னு கேட்குறாங்க. முன்றில் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லத்துடைய முன்பகுதி, இல்லத்தின் முன்பகுதி, அதை தான் என்னன்னு சொல்றாங்க? முன்றில் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதை எப்படி சொல்லியிருக்கணும்? இல் முன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல் முன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா முன்றில்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ கிளையின் நுனிய கிளை நுனின்னு சொல்லியிருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நுனி கிளை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நுனி கிளை அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எல்லாமே இலக்கண முறைப்படி தப்பு தான், இருந்தாலும் இந்த இடத்துக்கு அது சரின்றதால இதை என்ன சார் சொல்றோம் அப்படின்னா இலக்கண போலின்னு சொல்றோம். இலக்கணம் உடையதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா மரம் சொல்லலாம் இல்லையா? மரம் எல்லாமே இலக்கணம் உடையது தான். மருவு அப்படின்னு சொல்றது வந்து தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்றோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்றோம், கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்றோம், எம் தந்தைய எந்தைன்னு சொல்றோம். இது எல்லாமே எதுக்கு சார் எக்ஸாம்பிள்னா மருவுக்கு எக்ஸாம்பிள். குழுவு குறிக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? குழுவு குறினா என்னன்னா ஒரு குழுவுக்கு மட்டும்தான் அது அதோடைய அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பொன்னை, தங்கத்தை வந்து பரி அப்படின்னு சொல்றாங்களாம். பொன்னை பரி அப்படின்னு யார் சார் சொல்றாங்க? பரினா பொண்ணுன்னு அர்த்தம். யார் சார் சொல்றாங்க அப்படின்னா பொற்கொள்ளர்கள் சொல்லுவாங்களாம். பொற்கொள்ளர். சரியா? ஆடைய காரை அப்படின்னு யார் சார் சொல்றாங்க அப்படின்னா யானைப்பாகர் சொல்லுவாங்களாம். யானைப்பாகன். ஸோ இது எல்லாமே அந்த குழு ஒரு கூட்டத்துக்கு மட்டும் உரிய சொற்களை பயன்படுத்தினா அது குழுவுக்குறி அப்படின்னு அர்த்தம். முன்றில் வந்து என்ன சரிங்க அப்படின்னா இலக்கண போலின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. இது நூலாசிரியர் தான். மனித தீவுகள் யார் சார் அப்படின்னா உத்தம சோழன். மனித தீவுகள் யாரு? உத்தம சோழன். பொன்னகரம் வந்து புதுமை பித்தன். புதுமை பித்தன் என்ன நினைக்கப்படுறாரு? சிறுகதை மன்னன் நினைக்கப்படுறாரு. சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், இது நமக்கு தெரியும். தண்ணீர் தண்ணீர். நாட்டார் கலைகள் வந்து ஆ கா பெருமாள். அப்போ பாருங்க 4 3 2 1 4 3 2 1 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 51வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படின்னு தான் படிப்போம். இங்க அடித்ததுன்னு இருக்கு. அப்ப இது என்னது? தப்பு. இங்க என்ன வரணும்? வீசியதுன்னு வரணும் இல்லைங்களா? அப்ப இது தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூரை போட்டனர் வராது. கூரை என்ன வரணும்? வேய்ந்தனர். கூரை வேய்தல் தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? வேய்ந்தனர்னு வரணும். அப்போ இதுவும் தப்பு. அடுத்து தென்னை மட்டையில் இருந்து நார் எடுத்தார் அப்படின்னு படிக்க மாட்டோம், நார் உரித்தார் அப்படின்னு தான் படிப்போம் இல்லையா? அப்போ இதுவும் தப்பு. கடைசியாக ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான்? டி தான். கொடியில் உள்ள மலரை கொய்துவா, மலரை கொய்துவா அப்படிதான் நம்ம படிப்போம். அப்போ இது கரெக்ட் தான் இல்லைங்களா? இப்போ ஆப்ஷன் டி தான் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 52வது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் வந்து ராஜம் கிருஷ்ணன். சரியா சார்னா சரிதான் இல்லைங்களா? ரெண்டாவது பாருங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராஜம் கிருஷ்ணனின் நூல் என்ன சார்னா வேருக்கு நீர். கரெக்டான கரெக்ட். இது ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி. சரிங்களா? அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொன்னது யார் சார்னா ஔவையார். கொடுப்பவன் அதியன்னு சொன்னது யார் சார்னா ஔவையார். ஔவையார் இல்லைங்களா? ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ன சார் என்ன அப்படின்னா இரவலர் தன்னை தேடி வராவிட்டாலும் இரவலரை தன்னை தேடி வர வைக்க தெரிந்தவன் யார்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்றது வந்து நச்செல்லையார். நச்செல்லையார். மறுமை நோக்காமல் கொடுப்பவன் பேகன். மறுமையை நோக்காமல், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய உலகத்துக்கு நமக்கு உதவும் அப்படின்னு நினைக்காம இம்மையை மட்டும் மனசுல கொண்டு கொடுப்பவன் யாருன்னு கேட்டா பேகன் அப்படின்னு சொல்றது பரணர். மறுமையை நோக்காமல் கொடுப்பவன் பேகன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா பரணர். அடுத்து பாருங்க. திருமுடிக்காரி. எப்போதும் கொடுப்பவன், எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்றது கபிலர்.
எப்போதும் கொடுப்பவன் திருமுடிக்காரின்னு சொன்னது கபிலர். நமக்கு என்ன தேவை? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன்னு சொன்னது ஔவையார். ஆப்ஷன் ஏ அதியன் தான் கரெக்ட் இல்லையா? அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான நூல். தமிழின் தொன்மையான நூல்னாலே நமக்கு கிடைச்ச பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான். அப்போ தொல்காப்பியம் அதை வச்சே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போரில் விழுப்புண் அடைந்தவனுக்கு நடுகள் இடப்படும், நடுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லியிருக்கோம்? தொல்காப்பியம் சொல்லியிருக்கும். அது இல்லாமல் இதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிற்ப செந்நூல் அப்படின்லாம் இருக்கா. இதில் மணிமேகலையும் என்ன பண்ணோம்னா சிற்பக்கலை சம்மந்தமாக பேசியிருக்கோம். என்ன சார் பேசியிருக்கோம் அப்படின்னா, மணிமேகலையும் திவாகர நிகண்டும் என்ன சார் பண்ணுது அப்படின்னா, சிற்பத்துடைய உறுப்புகள் 10 இருக்கும். சிற்பத்துக்கு உறுப்புகள் 10 உறுப்புகளை பற்றி என்ன பண்ணுது? இந்த திவாகர நிகண்டும் மணிமேகலையும் பேசுறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான நூல் வந்து தொல்காப்பியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமோ? 55வது கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்க. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. கரெக்டா? கரெக்டு. கிராப் அப்படின்னா உரைன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டானா கிடையாது. கிராப் அப்படின்னா என்ன? கிராப் பண்ணு அப்படின்னா செதுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ உரை இல்லை. இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்கணும்? செதுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கணும். சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி. கரெக்டா சார்னா கரெக்டு. கர்சர்னா ஏவி இல்லையா? அப்போ இதில் என்ன சார் பொருந்தாத ஒன்றுனா ஆப்ஷன் பி தான் பொருந்தாத ஒன்று. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 56வது கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. இந்த பொருள் வேண்டாம், அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் அப்படின்னா இங்க இப்போ வரணும் இல்லையா? அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள். அப்ப இது தப்பு. சேகர் புதிதாக வாணிகம் தொடங்க கடைபிடித்தார். வாணிகம் தொடங்க இங்க இக்கு வரணும். தொடங்க கடைபிடித்தார். அப்போ இதுவும் தப்பு. நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். கடைபிடிப்போம் இங்க இப்போ வரணும் இல்லையா? கடைபிடிப்போம் இந்த இடத்துல இப்போ வந்திருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. கவிஞர்களில் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் பாரதியார். தனிச்சிறப்பு வாய்ந்தவர் பாரதியார். ஆக்சுவலி இதுல 4மே தப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு இதுல ஆன்சர் என்ன சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சேகர் புதிதாக வாணிகம் தொடங்க கடைபிடித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த இக்கு வந்திருக்கணும். நீங்க அதை போட்டுக்கோங்க. இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 57வது கொஸ்டின். ஒரு கவிதை நிகழ்வை உருவாக்க பயன்படும் வாழ்வியல் சார்ந்த பின்னணி பொருட்கள் என்ன சார் அப்படின்னா, வாழ்வியல் சார்ந்து சொல்லக்கூடியது என்ன சார் அப்படின்னா கருப்பொருள். என்ன தெய்வம், என்ன மக்கள், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க என்ன விலங்கு வளர்க்குறாங்க, அவங்க என்ன தெய்வத்தை கும்பிடுறாங்க, இது எல்லாமே எதில் சார் வரும்னா கருப்பொருளில் தான் வரும். முதற் பொருள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அவங்களுடைய திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை நம்ம பார்ப்போமா? மலையும் மலை சார்ந்தது, காடும் காடு சார்ந்தது, வயலும் வயல் சார்ந்தது, மணலும் மணல் சார்ந்தது, அதாவது கடலும் கடல் சார்ந்தது, பாலைவனம் சுரமும் சுரம் சார்ந்தது அப்படின்னு படிப்போமா? அதில் வந்து பெரும்பொழுது சிறும்பொழுதுலாம் எதில் பார்ப்போம்னா முதற் பொருளில் பார்ப்போம். உரி பொருளில் என்ன சார் பார்ப்போம் அப்படின்னா குறிஞ்சில புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இல்லையா? புணர்ந்து இது எப்படி நம்ம படிச்சுக்கலாம்னா புணர்ந்து இருந்து ஊடல் கொண்டு இரங்கல் கொண்டு பிரிதல், இரங்கல் கொண்டு பிரிதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிஞ்சில புணர்தல், முல்லையில இருத்தல், மருதத்தில் ஊடல் கொண்டு, இரங்கல் வந்து எங்கே சார்னா நெய்தல்ல, பிரிதல் வந்து பாலையில், பிரிதல் வந்து பாலையில். இப்படி எடுத்துக்கலாம் உரிப்பொருளுக்கு. புறப்பொருள்லாம் அவங்களுடைய வீரம் கொடை இதை பற்றி படிக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா புறப்பொருள். நமக்கு என்ன தேவை? ஒரு கவிதை நிகழ்வை உருவாக்க பயன்படும் வாழ்வியல் சார்ந்த பின்னணி பொருள் என்ன சார்னா கருப்பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி கருப்பொருள் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாய ஞான உலாவை எழுதினாரு அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிதான். குமரகுருபரர் மதுரை கலம்பத்தை ஏற்றினார், நமக்கு தெரியும். கரெக்டு. உமாபதி சிவாச்சாரியார் நெஞ்சு விடுத்தூது. ஆமா, உமாபதி சிவாச்சாரியார் வந்து நெஞ்சு விடுத்தூது. அடுத்து குமரகுருபரர் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது கிடையாது. என்ன அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இல்லையா? முத்துக்குமார சுவாமி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். ஏன்னா நம்ம இதை படித்தோம், ஞாபகம் இருக்கா? போன கொஸ்டின்ல செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா? செம்போ நடிச்சிரு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னு படித்தோமா? திருவரை அறிஞான் மணிமொழியோடு
திகழுரை வடமாட அப்படின்னு படிச்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செங்கீரை பருவம் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது இல்லையா, குமரகுருபரர். அதனால் இதை பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 59வது கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின் தான். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படின்னு சொல்லி 11th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 24வது பேஜில் அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி புறநானூறு தான். ஆப்ஷன் பி புறநானூறு தான். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா ஒரே ஒரு பாடல் வரியை மட்டும்தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தமிழ்கழு கூடல் இந்த மாதிரி ஒரு சில இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நூல் பேரோட வரக்கூடிய ஒரே பாடல் வரி அந்த பேஜில் புறநானூறுன்றது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 60வது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காவடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்குறான். காவடி சிந்தோடைய தந்தை அப்படின்னா ஃபஸ்ட்டு வண்ணச்சிந்து பாடந்து யார் சார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் இல்லையா? வண்ணச்சிந்து அந்த பாடல் வேணா நம்ம பாடி பார்க்கலாமா? அப்போ காவடி சிந்தின் தந்தை யார் சார்னு கேட்டால் அருணகிரிநாதர் கிடையாது, கிருபானந்த வாரியார் கிடையாது, இருதயமால மருதப்ப தேவர் கிடையாது, அண்ணாமலையார் தான். சென்னிக்குளம் அண்ணாமலையார். அந்த பாட்டு சும்மா பாடி பார்ப்போமா? சென்னிக்குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையிற் புனை தீரன் அயில் வீரன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையிற் புனர் தீரன் அயில் வீரன், வண்ணமயில் முருகேசன் கூரவள்ளி பதம் பணிநேசன், கூரவள்ளி பதம் பணிநேசன், ஊரை வரமேதருகடு காச்சல பதி கோயிலின் வள நான் மறவாதேன் சொல்வேன் மாதே, ஊரை வளமேதரு கழுகாச்சல பதி கோயிலின் வள நான் மறவாதேன் சொல்வேன் மாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா பாடியிருப்பாரு. சென்னிக்குளம். இது வந்து என்னன்னா காவடி சிந்து தான். இந்த காவடி சிந்து மெட்டிலேயே இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. நீங்களும் படிக்கும்போது இந்த பாடல் அப்படி படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 61வது கொஸ்டின் இல்லையா? சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை எவ்வாறு குறிப்பிடல் வேண்டும் கொடுத்துருவோம். பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் இப்படி நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ போன கொஸ்டின்ல எழுத்து பேருனா என்ன சார் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறான்? சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை எவ்வாறு குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்குறான். சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்? சாரியை அப்படின்னு சொல்றோம். இடைநிலை அப்படின்னா என்ன சார்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா இடைநிலை. சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அது சாரியை. எழுத்து பேரு அப்படின்னா இந்த இடத்துல மெய் எழுத்து வந்துச்சுன்னா அது எழுத்து பேரு. மெய் எழுத்து வந்துச்சுன்னா அது என்னது? எழுத்து பேருன்னு போன கொஸ்டின் நடத்தும் போதே நடத்தணும் இல்லையா? மெய் எழுத்து வந்துச்சுன்னா அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் பி சாரியை தான். அடுத்து கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? இந்த கனிச்சாறு ஃபர்ஸ்ட் யார் சார் எழுதினார்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நமக்கு தெரியும் இந்த பாடல் இல்லையா? கும்மி பாட்டு ஒன்று வந்ததுல, கும்மி பாட்டு நம்ம விளையாட்டா ஊர்ல பாடக்கூடிய பாடல் தான். எத்தனை தொகுதியா சார்னா 8 தொகுதியா இருக்கு இல்லையா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? அந்த பாட்டு தான். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்ற பாடல் இல்லையா? நம்ம பாட்டு பாடுறதை பார்த்தா நமக்கே சிரிப்பு வருது இல்லையா? சரி பார்த்துக்குங்க. கும்மி பாட்டு யார் பாடியிருக்கா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 63வது கொஸ்டின். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு திருக்குறள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றான். என்னன்னா பொறாமை உள்ளவனுடைய செல்வமும் இவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய
வறுமையும் ஆராயப்படும் சொல்றாரு வள்ளுவர் இல்லையா? பாருங்க, யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை இருக்கிறவனுடைய செல்வம் தான் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இல்லையா? இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. என்ன சார் அப்படின்னா அவனை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இடை இயற் சொல் தான். அவனைன்றது இடை இயற் சொல்லு. அன்ன அப்படின்றது வந்து இடை திரி சொல்லு. அன்ன அப்படின்றது வந்து இடை திரி சொல்லு. சன்னல் இதெல்லாம் எங்க சார் படித்தோம் அப்படின்னா திசை சொல்லுக்கு நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கா? சன்னல் அப்படின்னா திசை சொல்லுக்கு படித்தோம். சக்கரம்னா வட சொல். அப்போ 1 2 4 3 எங்க இருக்கு பாருங்க. 1 2 4 3 ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. 1 2 4 3. அடுத்து 65வது கொஸ்டின், ஏவல் வினைமுற்று பொருந்தாதது எதுன்னு கேட்குறான். ஏவல் வினைமுற்று பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யோசிக்கலாம், என்ன சார் இது செந்தமிழ் பைந்தமிழ் சங்கத்தமிழ்னு ஏதோ கொடுத்துருக்கீங்க, பேஜ் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. நாம் அது வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோடைய புக்கு 6th-லேருந்து 8th வரைக்கும் போட்டது பைந்தமிழ், 9th 10th செந்தமிழ், 11th 12th வந்து சங்கத்தமிழ். அதில் இருக்கிற பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, அது ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்காங்க. சரிங்களா? முன்னிலையில் வருமா ஏவல் வினைமுற்றுனா வரும் இல்லையா? முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. அப்போ இது தப்பாக கொடுத்துருக்கான். கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்துமானா ஆமாம், மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஓகே, இதுவும் கரெக்ட். அப்போ என்னதான் சார் தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 66வது கொஸ்டின். இது கொஞ்சம் யோசிச்சு போடணும், அவசரப்பட்டு போட்டு தப்பாகிடக்கூடாது இந்த கொஸ்டின். பனைமரம் இலக்கணம் அறிக அப்படின்னு சொல்லி கேட்குறான். பனை மரம், மரம் அப்படின்னா இடுகுறி பெயர், அது நமக்கு தெரியும். பனை மரம் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர், ஒரு மரத்தை குறித்து சொல்றதால இடுகுறி சிறப்பு பெயர்னு எடுத்தோடனே இடுகுறி சிறப்பு பெயரை போடக்கூடாது. ஏன்னா பனை மரம் அப்படின்றது என்னது? பனைன்றது ஒரு பெயர் சொல்லு, அடுத்து மரம்ன்றது ஒரு பெயர் சொல்லு. இடுகுறி இரு பெயரொட்டு பண்பு தொகையாக வரும் இல்லையா? பனை மரம் அப்படின்றது எப்படி சார் வருது? இரு பெயரொட்டு பண்பு தொகையாகவும் வருது. அப்போ 4 ஆப்ஷனையும் நல்லா பாரு. எண்ணுமை இருக்கு, ஏயும் பியும் இருக்கு. அப்போ இது வந்து இடுகுறி சிறப்பு பெயரும் கரெக்டு தான், இரு பெயரொட்டு பண்பு தொகையும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏயும் பியும் தான் கரெக்டு. இதை மாற்றி போட்டு தப்பாயிடாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 67வது கொஸ்டின் என்ன சார்னா, ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறான். ரோபோ அப்படின்னா நம்ம என்ன போட்டுருவோம்? ரோபோனா எந்திரம் தானே அப்படின்னு போட்டுருவோம். கிடையாது. ரோபோ அப்படின்ற செக்கோஸ்லோவியஸ் சொல்லுக்கு, செக்கோஸ்லோவியா அந்த லாங்குவேஜ் பேர் என்னது? செக்கோஸ்லோவியா. அந்த லாங்குவேஜுக்கு பேர் செக்கோஸ்லோவியா. இதுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர்னு பேர். உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு பேர். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? அடிமைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? அடிமைன்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட்டை வடிவமைச்சது யார் சார் அப்படின்னா ஐசக் அசிமோ. ஞாபகம் வச்சுக்கங்க, ஐசக் அசிமோ. இந்திரன் படத்தில் வரும்னே, ஐசக் அசிமோவின் மூளைய ரோபோ அப்படி வரும்னே. அப்போ ரோபோட்டை கண்டுபிடிச்சது யாரு? ஐசக் அசிமோ. ஞாபகம் வச்சுக்க. ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு அடிமை அப்படின்றது பொருள். அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. காமராசர் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். இலவச கட்டாய கல்வி காமராசர் கொடுத்தாரானா? கொடுத்தார். கரெக்டு. காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கரெக்டு. இதே சத்துணவு திட்டம் அப்படின்னு கொடுத்தா யாரு? எம்ஜிஆர் இல்லையா? சத்துணவு திட்டம் கொடுத்தா எம்ஜிஆர். சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். ஆமாம், கரெக்டு. பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். கரெக்டு. 4மே சரி தான், அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரி. ஓகேவா? அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. ஒரு அழகிய சிற்றூர் அப்படின்னு கொடுத்துருக்கான். எப்பவுமே உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன சார் வரணும் அப்படின்னா ஓர் தான் வரணும் இல்லையா? ஓர் அழகிய சிற்றூர் அப்படின்னு கொடுத்துருந்தா இது தப்பு. கரெக்டு. ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்கிறதால இது தப்பு. ஒரு குளம், உயிர் மெய்க்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும், ஓ வரணும். இது கரெக்டாக கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ ஆப்ஷன் பி பிழையற்ற தொடர் இதுதான். இங்கே பாருங்க, அஃது நகரத்திற்கு செல்லும் வழி. அஃதுன்னு இதை சொல்லக்கூடாது, அதுன்னு தான் சொல்லணும், அதுன்னு தான் சொல்லணும். அப்போ இது தப்பு. அது ஒரு இனிய பாடல். நான் எப்பயுமே சொன்னேன், உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன தான் வரணும்னு சொன்னேன்? ஓர் தான் வரணும்னு சொன்னேன். அது ஓர் இனிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? அப்போ இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன் பி ஒரு குளம் உள்ளது தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 70வது கொஸ்டின். எதிர்பாராத நிகழ்வு என்னும் பொருளை தரும் ஓமை தொடரை தேர்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலன்னு அங்கே பார்த்தோம். இது வந்து என்ன சார் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு. அப்போ இது இல்லை.
எதிர்பாராத நிகழ்வு, பூதம்னு ஒன்று இருக்கிறதே இல்லை, அது கிளம்புதான், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, இதுதான் என்ன சார் அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா இது வீணடிக்கிறது, வீணடித்தல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ன பண்றதான், செதறி ஓடுதான், செதறி ஓடுதல். எல்லாருமே தனித்தனியாக செதறி ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுவுமே கிடையாது, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆப்ஷன் பி கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல தான் என்னது எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா? அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. ஆழக்கடல் பிரித்து எழுதுக. இது நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆழ்கடல்னு கொடுக்கல, ஆழ்கடல்னு கொடுக்கல, ஆழக்கடல்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆழமான கூட்டல் கடல் வருமா சார்னா கிடையாது. ஆழ்கடல், அதான் ஆழ்கடல் அவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டான். அப்போ இதுவும் இல்லை. ஆழ கூட்டல் கடல், ஆழக்கடல், இங்கே இக்கு போட்டு எழுதிக்கலாமான்னு சிலர் யோசிக்கலாம். அப்படி போட்டு எழுதக்கூடாது. ஆழம் கூட்டல் கடல்னு வந்து அது திரிஞ்சு இக்கா மாறும் இல்லையா, இம்மு வந்து திரிஞ்சு இக்கா மாறும். அப்போ இதுதான் கரெக்ட் இல்லைங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு சிலர் இதையும் போட்டிருப்பீங்க, அதை பார்த்துக்கோங்க. 72வது கொஸ்டின். இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார் சார் அப்படின்னு கேட்டா ஆறுமுக நாவலர். பரிதிமார் கலைஞர், திருவிக்கா, ராபி சேது பிள்ளை, ஆறுமுக நாவலர் கொடுத்துருக்காங்களா? இதுல இவர் தான் கரெக்டு. இவரை பரிதிமார் கலைஞர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா வசன நடை கை வந்த வள்ளலார்னு சொல்றாரு. வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க. வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 73வது கொஸ்டின். முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி அப்படின்னு சொல்றாங்க. தொடர் வகை அறிக அப்படின்னு கொடுத்துருக்கான். இது செய்வினை தொடரா அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. செய்வினை தொடர்னா என்ன கொடுத்துருக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு கயல்விழி திருக்குறளை படித்தால், திருக்குறளை படித்தால் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு வினையை செஞ்சாங்கன்னா அது செய்வினையா இருந்திருக்கும். இது செய்வினை இல்லை. கட்டளை தொடர் என்ன சார் அப்படின்னா நூலை பொடி, நூலை படி அப்படின்னு சொல்லணும். நூலைப்படி அப்படின்னு சொல்லுவோன்னே, கட்டளை இடுவோன்னே அது. அப்போ இதுவும் இல்லை. செய்தி தொடரான முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. ஆமாம், இது செய்தி தொடர் தான். அப்போ விளைவு தொடர்னா என்ன சார் அப்படின்னா நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லுவோன்னே, நீடூழி வாழ்க அப்படி சொல்லுவேன். நீ எல்லாம் நல்லா இருக்கணும்பா அப்படி சொல்லுவோன்னா அதுதான் விளைவு தொடரும் இல்லையா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா செய்தி தொடர். இதுக்கு ஆன்சர் என்ன? செய்தி தொடர். 74வது கொஸ்டின் பாருங்க. நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர் கிடையாது. சங்கரதாஸ் சுவாமிகளான்னு கேட்டால் நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் தான் கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பம்மல் சம்பந்தனார் என்ன சார் அழைக்கப்படுறார் அப்படின்னா தமிழ் நாடக தந்தைன்னு அழைக்கப்படுறார். தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு பம்மல் சம்பந்தனார். கட்டாயம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். நாடக கலையிலிருந்து கலை சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். அதனால படிச்சு வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அடுத்து 75வது கொஸ்டின். தந்தை பெரியாரின் சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் சார் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியாருக்கும் பாரதிதாசனுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு உண்டு. தந்தை பெரியாருக்கும் பாரதிதாசனுக்கும் எப்பயும் ஒரு தொடர்பு உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் என்ன பண்ணுவார்னா இவருடைய பகுத்தறிவு சிந்தனையை தான் தன்னுடைய கவிதை வடிவில் தந்திருப்பாரு. ஏன் சார் இவருக்கு பாரதிதாசன் பேர் வந்துச்சுன்னா பாரதி மீது கொண்ட பற்று, அது உங்களுக்கு தெரியும். இவருடைய நூல்கள் என்னென்ன சார் அப்படின்னா அழகின் சிரிப்பு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், புரட்சி காப்பியம், இப்படி எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஓகேவா? யாருடையது? பாரதிதாசனுடையது. 75வது கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 76வது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று உண்மை கவிஞன் குறித்து பாடுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இது என்ன சார் அப்படின்னா யார் கவிஞன், யார் கவிஞன் அப்படின்ற தலைப்பில் பாடப்பட்ட பாடல். யார் சார் பாடியிருக்கா அப்படின்னா முடியரசன் தான் பாடியிருக்கார். முடியரசன். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. இவருடைய இயற்பெயர் துரைராசு. 1966 பூங்கொடி காவியம் அப்படின்னு பூங்கொடின்னு ஒரு காவிய நூல் எழுதினார். பூங்கொடி காவியம். இதுக்கு வந்து தமிழக அரசுடைய பரிசு கிடைச்சிருக்கு. தமிழக அரசுடைய பரிசு கிடைச்சிருக்கு.
ஓகேங்களா? இந்த பாடல் வரி என்ன அப்படின்னா, தேசத்தையும் தன்னினத்தையும் தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு முடியரசன் யார் கவிஞன்? இவன் தான் உண்மையான கவிஞன், இவன்லாம் கவிஞனே இல்லை அப்படின்னு பாடியிருக்காரு. அதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? முடியரசன் தான் கரெக்டு. அடுத்து 77வது கொஸ்டின் பாருங்க. தமிழை வடமொழி வல்லாண்மையை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்றவர் யார் அப்படின்னு கேட்டா, இது நமக்கு உடனே ஞாபகம் வராது. இதுக்கு மேல ஒரு வரி கொடுத்திருப்பாங்க. உலகின் முதல் மாந்தன் தமிழன், உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே, அவன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே. இப்ப ஞாபகம் வரும்ல, யார் சொன்னா? தேவநேய பாவாணர் இல்லையா? இது ரெண்டுமே சொன்னது யார் சார் அப்படின்னா தேவநேய பாவாணர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 78வது கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. ஆக்சுவலி இது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சந்தி பிழையுற்ற, எது பிழையா இருக்குன்னு தான் கேட்டிருக்கணும். ஏன்னா சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினர், இது கரெக்ட் தான். ராமன் மாயமானை தேடி சென்றான், ஓகே, இதுவும் கரெக்ட் தான். சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகல் பொழுதும் இருளாகும், சிரிக்க தெரியாதவர்களுக்கு சிரிக்கத் இங்க இத்து வந்திருக்கணும் இல்லையா? இங்க வரல. அதே மாதிரி வாவு சிதம்பரனார் செய்நன்றி மறவா செம்மல் ஆவார், இதுவும் கரெக்டு. இதுதான் தப்பு. இது என்ன பண்ணீங்கன்னா நீங்க மாத்திக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து ராமன் மாயமானை தேடி சென்றான், சந்தி பிழையற்ற தொடரைன்னு கொடுத்துருப்பாங்க. இது தப்பா இருக்கு. அதனால ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் இல்லையா? சந்தி பிழையற்ற தொடரை தேர்கனே நான் மாத்திக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து 79வது கொஸ்டின். ஓமானத்தின் தன்மையை ஓமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது. போல அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சுன்னா அது ஓமைய அணி. ஆனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஓமானத்தின் தன்மையை ஓமேயத்தின் மேல ஏற்றி கூறுறது என்னன்னு சொன்னோம்? உருவக அணி அப்படின்னு சொன்னோமா? காலத்தச்சனுக்கு அங்க பார்த்தோன்னே அந்த மாதிரி இதுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி உருவக அணி தான் வரும். இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன சார் அப்படின்னா இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்த அப்படியே சொல்றதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. பிரிது மொழிதல் அன்னைக்கு நமக்கு தெரியும், பேலிவாய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன், இல்லை கடலோட கால்வல் நெடுந்து கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து, இதெல்லாம் போய் பிரிது மொழிதல் அன்னைக்கு எடுத்துக்காட்டு இல்லைங்களா? இதுக்கு என்ன சார் அப்படின்னா உருவக அணி தான். சரிங்களா? அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறான். ஆக்சுவலி இது வந்து சோறு, சோறுக்கான பொருள் என்னென்ன சார் குறிக்குது அப்படின்றதான் இதுக்கான அர்த்தமே. சோறு, இங்க சோறு அப்படின்றது எதை குறிக்குன்னா உண்டியை குறிக்குது. உண்டினா சோறுன்னு அர்த்தம். எங்க சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து புறநானூர்ல இது சம்பந்தமா என்ன சார் இருக்கு அப்படின்னா கொலை 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 குறைபடா குறைபடா கூழுடை கூழுடை வியநகர் அப்படின்னு சொல்லுது. வியநகர். இதுல சோறுன்றது எதை சார் குறிக்குதுன்னா கூழ குறிக்குது புறநானூரை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து சீவக சிந்தாமணியில புழுக்கள், அதாவது உப்புளி புழுக்கள் அப்படின்னு சொல்லும். புழுக்கள் அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். இதுக்கு நமக்கு தெரியும் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு பார்த்தோமா? இங்க பொம்மல்னா என்ன அர்த்தம்? சோறுன்னு அர்த்தம் இல்லையா? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட வந்து நாலடியார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பார்த்துக்கோங்க. அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மக்கள் இலக்கியம் சொல்லலாம், கரெக்டு. சங்க இலக்கியங்கள் தொன்ம கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தின, கரெக்டு. இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சங்க இலக்கியத்தில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு சார் அப்படின்னா 26,350 அடிகள் இருக்கு. அது மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டான், டிஎன்பிஎஸ்ல கேட்டான், ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது ரெண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம். இங்கே விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்கான். இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. இது ஈஸி கொஸ்டின் தான். நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னாலே தமிழ்நாடுனாலே யார் தான்? பாரதியார் தான். ஞாபகம் வச்சுக்கோ. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னாலே யார் தான்? பாரதியார் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 83வது கொஸ்டின் பாருங்க.
கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருத்தல் வேண்டும். கரெக்ட். விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழ்தல் வேண்டும். கரெக்ட். மாணவனுக்குள் தகவல்களை திணிப்பதாக கல்வி இருத்தல் கூடாது. எதையுமே திணிக்காதீங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். மேற்காணும் கூற்றுகளை கூறியவர் யார்? நேருவா, காந்தியடிகளா, பெரியாரா, அம்பேத்கரா அப்படின்னா கற்பித்தலை பத்தி சொல்லக்கூடியது யார் சார் அதிகமா பேசுவோம் அப்படின்னா நம்ம அம்பேத்கர் தான் பேசுவார் இல்லையா? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் பேசுவார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 84வது கொஸ்டின். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என புகழப்பட்டவர் யாருன்னு கேட்கிறான். புகழப்பட்டவர் சேக்கிழார். அது நமக்கு தெரியும். யார் சார் புகழ்ந்தா அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிழார் என்ன சொல்றாரு? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்றாரு. இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியும், அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர். இவருடைய பட்டப்பெயர் என்ன சார் அப்படின்னா உத்தம சோழ பல்லவர். உத்தம சோழ பல்லவர்ன்றது இவருடைய பட்டப்பெயர். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 85வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் கட்டுரை வரைந்தவர் பரிதிமார் கலைஞர். கரெக்டா சார்னா? கரெக்ட். உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பவானாரால் எழுதி வெளியிடப்பட்டது. கரெக்ட். இங்க என்ன இருக்கான்? ரெண்டுமே சரிதான் இல்லையா? ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரிதான். ஓகேங்களா? அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்க. உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னலாம் வேந்தனுக்கு சொந்தமானது அப்படின்னா உருபொருளும் அப்படின்னா அரசு உரிமையால் வரும் பொருள். உருபொருள்னா அரசு உரிமையால் வரும் பொருள். உள்கு பொருள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி தான், வரியாக வரும் பொருள். இங்க என்ன கேட்கிறான்? உள்கு பொருள் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்கிறான். அப்போ வரியாக வரும் பொருள் தான் அதுக்கு கரெக்ட். இருந்தாலும் இன்னொன்னுக்கு தெரிஞ்சுக்கும். தெரு அப்படின்னா பகைன்னு அர்த்தம். தெரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைன்னு அர்த்தம். தெருபொருளும்னா பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உருபொருள்னா அரசு உரிமையால் வரும் பொருள், உள்கு பொருள்னா வரியாக வரும் பொருள், தெருபொருள் அப்படின்னா பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருள். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா உள்கு பொருள்னா என்னன்னு கேட்குறாங்க. வரியாக வரும் பொருள் தான் அதுக்கு கரெக்ட். ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட். சரிங்களா? 87வது கொஸ்டின் பாருங்க. இது தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கருதியவர் யார் சார்னு கேட்டா நம்ம ராமலிங்க அடிகளார், வள்ளலார் தான் இல்லையா? ராமலிங்க அடிகளார். அடிகளார் நம்மளுடைய தமிழ் இலக்கியம் புக் இருக்குல்ல, அந்த புக்கை எடுத்தோடனே நான் முதல்ல பார்க்கறதே இந்த வரியை தான். ஏன்னா அட்டை பேஜில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அட்டை பக்கத்துல என்ன கொடுத்துருப்பான்? வள்ளலார் ஃபோட்டோ போட்டு தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வள்ளலார் இல்லைங்களா? பாருங்க. அடுத்து 88வது கொஸ்டின். மரபு பிழை யுற்ற தொடரை. அப்போ மரபு பிழை எதுல இருக்குன்னு கேட்டிருக்கான். தொடரை தேர்க. பூனை சீரும். கரெக்டா சார்னா? கரெக்ட். புறா குழரும் இல்ல, குடரும் இல்ல, என்னதான்? குணுகும். புறா குணுகும். அப்போ இதுதான் தப்பு. குயில் கூவும் கரெக்ட், சேவல் கூவும் கரெக்ட். அப்போ என்னதான் கேட்குறான்? புறா குழரும்னு கொடுத்துட்டு தான் தப்பு. சரிங்களா? அடுத்து 89வது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்களில் மிக பழமையானது என்னன்னு கேட்குறான். இங்க இருக்கிறது எல்லாமே பழமையான நூலகம் தான். இதுலயே பழமையான நூலகம் என்னன்னு கேட்குறான். சரஸ்வதி மகள் நூலகம், அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், கன்னிமரா நூலகம், சென்னை பல்கலைக்கழக நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்கானா. சரஸ்வதி மகள் நூலகம் எப்போ சார் அப்படின்னா 1820. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். கன்னிமரா லைப்ரரி 1869. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907. இப்போ இருக்கிறதுலே பழமையானது, இதுக்கு நமக்கு இயர் தெரியல, ஆனால் இருக்கிறதுலே பழமையானது நம்ம புத்தகத்தில் கொடுத்தது படி எது சார் அப்படின்னா சரஸ்வதி மகள் நூலகம் தான். 1860 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியன திராவிட பெருமொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு வினா கேட்டிருக்கானா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியன திராவிட பெருமொழிகளா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியன என்ன? அது மொழின்னு உனக்கு தெரியாதா? அதென்ன என்னன்னு கேட்குறேன். அப்போ இதுவும் கிடையாது. திராவிட பெருமொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறான். இல்லை, ஏன்னா நிறைய இருக்கு. எத்தனைன்னு கேட்டால் நம்ம கணக்கிட்ட சொல்ல முடியும். திராவிட பெருமொழிகள் யாவைனா இதுதான் என்ன சொல்லுது? திராவிட பெருமொழிகள் யாவைன்னு கேட்கும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 91வது கொஸ்டின் பாருங்க.
உரார் குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அளபெடை என்னன்னு கேட்குறான். இதுக்கு ஈஸியாக நம்ம எப்பயுமே ஷார்ட்கட் வச்சிருப்போனே. ஆ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா செய்யுளிசை அளபடை. ஆ அப்படின்னா செய்யுளிசை அளபடை இல்லையா? இன்னிசைக்கு என்ன சார் வரும் அப்படின்னா கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் அப்படின்னு பார்ப்போம். கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இந்த ஊம் வந்துச்சுன்னா அது என்ன சார் இன்னிசை அளபடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லிசை அளபடை அப்படின்னா தழுகி இல்லையா? தழுகி ஈ வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை. அடுத்து ஒற்றளபடைக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா வெக்குவார்க் இல்லை வீடு. 2 அக்கு வரணும் இல்லையா? வெக்குவார்க் கிள்ளை வீடு, வெக்குவார்க் இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 அளபடை வந்து 2 அக்கு வந்துச்சுன்னா அது ஒற்றளபடை அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. நமக்கு ஆ வந்திருக்கு செய்யுளிசை அளபடை ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா? அடுத்து 92வது கொஸ்டின். திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மருள் ஒருவர் 10 பேர்ல ஒருவர் யாருன்னு கேட்குறான். இளம்பூரணார் இப்போ வந்தவர், புலியூர் இவங்க எல்லாமே உரை எழுதியிருக்காங்க தான். ஆனால் இவங்க எல்லாமே இப்போ வந்தவங்க. யார் சார் பழசு அந்த 10 பேரில் ஒருத்தர்னா தாமத்தர் தான் இல்லையா? நம்ம படிச்சிருப்போம் தருமர், தாமத்தர், பருதி, பரிப்பெருமாள், பரமேலழகர், மல்லர், திருமலையர், மணக்குடவர் இப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதில் தாமத்தர். தருமர் யார் அப்படின்னா அந்த 11 மூத்தவர். தருமர் வந்து 11 மூத்தவர். ஆனால் முதல் உரை யார் சார் எழுதுனா அப்படின்னா மணக்குடவர். முதல் உரை யார் எழுதுனான்னா மணக்குடவர். சிறந்த உரை யார் சார் எழுதினார்னா பரிமேலழகர். சிறந்த உரை யாரு? பரிமேலழகர். அதை ஞாபகம் வச்சுங்க, பரிமேலழகர். சிறந்த உரை வந்து பரிமேலழகர். தருமர் மூத்தவர், முதல்ல எழுதினவர் உரை எழுதினவர் மணக்குடவர், சிறந்த உரை வந்து பரிமேலழகர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அடுத்து 93வது கொஸ்டின். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசனால் படைக்கப்பட்ட நாடகம். இது எல்லாமே கண்ணதாசனால் படைக்கப்பட்டது தான். ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், ராசதண்டனை. ஆனால் அம்பிகாவதி கம்பரையும் அம்பிகாவதியும், கம்பருடைய பையன் தான் யாரு? அம்பிகாவதி. அவங்களுடைய வரலாறை பற்றி பேசுறது வந்து ராசதண்டனை. இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருப்போம், அது எக்ஸாம்பிள் கேட்கறதா. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா கண்ணதாசன் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 94வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஆமாம், முன்னீர் வழக்கம் அப்படின்னு படிச்சுட்டனாலே அது தொல்காப்பியம் தான். கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்படும். ஆமாம், நாவாயின்னு தான் சொல்கிறோம். காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. ஆமாம், இது 3மே சரிதான். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 95வது கொஸ்டின். பெரு இவ்வேர் சொல்லிற்குரிய வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்குறான் இல்லையா? பெருவான், பெற்றான் அப்படின்னா என்ன சார்னா வினை முற்றுல வருமா? வினை முற்று. பெறுதல் அப்படின்னா தொழிற்பெயர்ல வருமா? தொழில். அப்போ பெற்றானை அப்படின்னா அருன்னு வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்? அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ பெற்றானை அப்படின்றது எதான் சார் குறிக்குது அப்படின்னா வினையால் அணையும் பெயரை தான் குறிக்குது. வினையால் அணையும் பெயரை தான் குறிக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா? அடுத்து 96வது கொஸ்டின் பாருங்க. நாயன்மார் வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சார்னு கேட்டால் திருவிக்கா, மயிலை, சீனி வெங்கடசாமி, மறைமலை அடிகள், பாவாணர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த நாயன்மார் வரலாறு அப்படின்றது வந்து ஒரு உரைநடை நூல். உரைநடை நூல். யார் சார் எழுதியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவிக்கா தான் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் ஏ திருவிக்கா தான் எழுதியிருக்காரு சரிங்களா? என்னடா அவர் எல்லா கொஸ்டினையும் சட்டுன்னு ஓட்டிட்டு போறான்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே ஓல்டு புக் கொஸ்டின். ஓல்டு புக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அது டைரெக்டாக தான் கேட்பாங்க சரிங்களா? அதனால தான். ஓகேவா? கரிசலாங்கண்ணியின் பயன்களுள் அல்லாதது எது சார் அப்படின்னு கேட்குறாங்க. கரிசலாங்கண்ணியின் பயன்களுள் அல்லாதது எது? இரத்த சோகையை தீர்க்கும். ஆமாம். செரிமான கோளாறுகளை நீக்கும். சரி. மஞ்சட்காமாலையே போக்கும். ஆமாம், கரெக்டு. இதுக்கு வந்து கரிசாலை, பிருங்கசாரம் அப்படின்ற பேர்லாம் இருக்கு இல்லையா? கரிசாலை, பிருங்கசாரம், அப்படின்ற பேர்லாம் இருக்கு சரிங்களா? இதுக்கு இன்னும் ஒரு 4 பேர் இருக்கு இந்த கரிசலாங்கண்ணிக்கு. ஆனால் பல் சார்ந்த பிரச்சனையை எது சார் தீர்க்குது அப்படின்னா அகத்திக்கீரை தான் தீர்க்குது. பல் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கிறது வந்து அகத்திக்கீரை. இதுதான் தப்பு சரிங்களா? அடுத்து பாருங்க 98வது கொஸ்டின்.
மாந்தர்களுக்கு அணிகலனாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை திகழ்ந்தவர் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. இதை சொன்னது யார் சார் அப்படின்னா காந்தியடிகள். காந்தியடிகள் ஆக்சுவலி இவருடைய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா தென்னாப்பிரிக்காவில் தான். அங்கே யார் வாழ்கிறன்னா இந்த தில்லையாடி வள்ளியம்மை அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தென்னாப்பிரிக்க திருமண சட்டம்னு ஒன்று போடுறாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்று கிறிஸ்துவ முறைப்படி பண்ணியிருக்கணும், இல்லை தென்னாப்பிரிக்காவுடைய சட்டத்தின்படி திருமணம் பண்ணியிருந்தால் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நம்ம மக்கள் எல்லாமே இந்துக்கள் தான் அங்கே இருந்தாங்க. அப்போ இந்து முறைப்படி திருமணம் பண்ணது செல்லாது அவன் சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து போராடும் போது காந்தி தலைமை தாங்குறார். அந்த போராட்டத்தில் யார் கலந்துக்கிறாங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை கலந்துக்கிறாங்க. இவங்களை இங்கேருந்து எங்கே ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கே அடின்னு அடிக்கிறாங்க. அங்கே போயிட்டு இவர் என்ன கேட்குறாரு, ஏம்மா நீ சிறை தண்டனைக்காக வருந்துறியான்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை நான் வருந்தலை, நான் மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, தில்லையாடி வள்ளியம்மை சொல்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய 16 வயசுலன்னு நினைக்கிறேன், 16 வயசுல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ தான் காந்தியடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் சகோதரியின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா காந்தியடிகளுடைய சத்தியாகிரகத்துக்கு முதல் களப்பலி யார் அப்படின்னா இந்த அம்மா தான். ஃபஸ்ட்டு இவருடைய சத்தியாகிரகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக உயிர் நீர்த்தவங்க யார் அப்படின்னா இந்த தில்லையாடி வள்ளியம்மை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 99வது கொஸ்டின். உளவியல் பாட்டு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல். இந்த அடைமொழி சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்க தான் செய்யுது. முல்லைப்பாட்டு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நெஞ்சாற்றுப்படை இது என்னன்னா தலைவன் வந்து போருக்கு போறான், போன தலைவன் திரும்ப வரான். அப்படி வந்ததை பார்க்கும்போது தலைவிக்கு வந்து ஆறுதல் அடையுது. அதனால தான் இதுக்கு பேர் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உளவியல் பாட்டு அப்படின்னா என்ன சார்னா குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சார் அப்படின்னா உளவியல் பாட்டு. அகப்பாட்டு அப்படின்னா அகநானூறு நமக்கு தெரியும், அகநானூறு. புறப்பாட்டு அப்படின்னா புறநானூறு நமக்கு தெரியும், புறநானூறு. ஓகேங்களா? உளவியல் பாட்டு அப்படின்னா குறிஞ்சி பாட்டு. சரிங்களா? அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து குறள் தான், திருக்குறள். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னு வரும். படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து, அழுத கண்ணீரும் அனைத்து. ஒன்றும் இல்லை, இதில் இந்த குறளை பொறுத்த வரைக்கும் நம்மளை உஷாராக இருக்க சொல்கிறாங்க. தொழுத கையில் உன்னை கையெடுத்து கும்பிட்டு வருவான், இருந்தாலும் அவனுடைய பகைவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், அந்த கையெடுத்து கும்பிட்டுக்குள்ளே கையுக்குள்ளே என்னை தான் வச்சுருப்பானா, கத்தியை வச்சுருப்பானா. அதே மாதிரி தான் சிலர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்கன்னா அவங்க நல்லவங்க நினச்சிடாத, அந்த கண்ணீருக்கு பின்னாடி உனக்கு துரோகம் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பழமொழியை நிறைவு செய்க. ஆக்சுவலி இது திருக்குறள் என்ன சார் அப்படின்னா அதான் படையொடுங்கும் ஒன்னார் நம்ம பார்த்தோம்ல. சரிங்களா? இதோட 100 கொஸ்டின் முடியுது. சரிங்களா? இப்போ அந்த வெல்ல முடியும் 4 தேர்வு 4க்கான பொதுத்தமிழ் வினாவிடைகளை நம்ம பார்த்துட்டோம், 100 வினாவிடைகளையும் பார்த்துட்டோம். அடுத்து வெல்ல முடியும் 5ல் சந்திக்கலாம். சரிங்களா? அந்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. நன்றி, வணக்கம்.